வந்துடும். அடியார்கள் வெயிட் பண்ணுங்க. அம்மா உத்தரவு வழங்கலாம். சிவாய நம. அடியார் உத்தரவு. ஓம் சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயான்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தலை போற்றி. தென்னாடுடைய சிவனையே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. ஐயா நாளொரு துதி பாடி ஆரம்பிக்கிறாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். சாயான்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. புலியற்கோங்க பொழித்த புகழியற்கோன் கடல் போற்றி. ஆலிமிசை கல்மிதத்தில் அனைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமணி திருவாத ஊரல் திருத்தாள் போற்றி. ஊழிமணி திருவாத ஊரல் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும் மீனாட்சியுடைய திருவருளும் மாணிக்க வாசருடைய குருவருளும் ஒன்றாக இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சன்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. சிவாய நம. சொக்கநாதர் என்பார் பூண்டமலம் மாண்டுவிட போந்த சிவானந்த வெள்ளத்து ஆண்டுவனை மீண்டு விடலாகுமோ நீண்டமால் வீரன் என்பார் தாரா விமலா எனை கண்டார் ஆரன் என்பார் சொக்கநாத சொக்கநாத சொக்கநாத. சிவாய நம. சொக்கநாதருடைய பெருங்கருணையினாலே நாம் தொடர்ந்து இந்த போற்றி திரு அகவல் என்ற பதிகத்தை சிந்தித்து வருகின்றோம். இந்த போற்றி என்பது நாம் வாழ்வு ஓய்வு பெறுவதற்காக செய்கின்ற ஒரே ஒரு நல்ல விஷயம் போற்றி செய்யறதுதான். அதுவும் சிவபெருமான போற்றி செய்வதுதான் நாம வாழ்வுல எடுத்த மிக ஒரு உன்னதமான உத்தமமான மிகச்சிறந்த விஷயம். அவனை போற்றும். சிவபெருமானை போற்றுவதனாலே என்ன நிகழும்? சிவம்தான் பெரிய பொருள் அப்படிங்கிற நினைப்பு ஏற்படும். சிவம்தான் பெருசு அப்படிங்கிற சிவத்தை பெரிய பொருளாக கருதுகின்ற அந்த அறிவு தான் ஞானம். சிவத்தை பெரும்பொருளாக கருதுகின்ற அறிவு மட்டும்தான் ஞானம். சிவத்தை பெரும்பொருளாக கருதல அப்படின்னா நாம ஞானம் பெறல. ஞானத்தினுடைய அளவுகோல் என்னன்னா எது பெரிது? பெரியது கேட்கும் தனிநடி வேலோய் பெரிது பெரிது புவனம் பெரிது அதனினும் பெரிது அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அதனும் பெரிது புவனத்தையும் தாண்டி இருக்கக்கூடியது ஒன்னா பெரிது பெரிதுன்னு சொல்லிட்டு வரப்ப கடைசியில தொண்டர் உள்ளத்துல பெருமான் ஒடுக்கும் தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே அப்படின்ற மாதிரி தொண்டருடைய திருவடி பேரை பெரிது என்பதும் சிவபெருமானுடைய திருவடி பேரை பெரிது என்பதும் நினைக்கின்ற மனம்தான் ஞானம். வேற ஒண்ணும் கிடையாது. ஞானம்னா நீங்க நிறைய படிச்சு நிறைய நல்லா தெரிஞ்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கீங்க அப்படின்னா அது ஞானம் ஆகாது. ஞானம் என்பது என்ன அப்படின்னா நீங்க சிவப்பரம்பொருளை உயர் பரம்பொருளாக கொள்ளணும். சிவனடியார்களுடைய திருவடிகளை உயர் பொருளாக கொள்ளுவது, அதற்கு பேர் தான் என்னது? அதற்கு பேர் தான் ஞானம் என்பது. ஞானம்னா பெருசா நான் நிறைய படிச்சுட்டேன் அது மாதிரி ஞானம் இல்லை. ஞானத்திலேயே 4 இருக்கு. ஞானத்துல 4 இருக்கு. என்ன? ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம் அப்படின்னு 4 இருக்கு. சிவபெருமானதான் உயர்ந்தவன் நினைச்சாலே ஞானத்தில் சரியை. அவ்வளவுதான். அதான் ஞானத்தில் சரியை.
இந்த சிவபெருமான் தான் உயர்ந்தவன் எப்ப புரியும்? இந்த திருமுறை நூல்களையும் நம்முடைய தேவார நூல்களையும் மெய்கண்ட சாத்திரங்களையும் நம்ம படிக்கும் போதுதான் சிவன் ஒருவன் தான் இறைவன் அப்படிங்கிற அந்த உறுதிப்பாடு இந்த ஆன்மாவுக்கு ஏற்படும். அதுதான் ஞானத்தில் சரியை. சிவபெருமான் தான் உயர்ந்த, வேற பொருள் இல்ல, வேற பொருள் இல்ல அப்படின்னு நினைக்கணும். அப்படி நினைக்க முடியுதா? சிவபெருமான் தாங்க இறைவன், அவனை தாண்டின இறைவன் எனக்கு இல்லைங்க அப்படின்னு நினைக்க முடியுதா? யாருக்காவது இங்க இருக்கவங்க எல்லாத்துக்கும் நினைக்க முடியுதா ஓரளவுக்கு? ஆமாங்க ஐயா, அப்படியேதான் முடியுதுங்க. அப்படிதான் நினைக்கிறேங்க ஐயா, அதேதான் முடிவுல இருக்கிறேங்க ஐயா. சாந்திமதி திருவடி வணக்கம் ஐயா. ஆலயம் ஞாபகப்படுத்த சொன்னீங்க ஐயா. ஆலயம் சரி சரி, ஓகே ஓகே, நல்லது. அம்மா கவனிங்க. ஆக சந்திராமணி நம்ம பாத்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. 2 வாரம் வரல, அதனால பாத்துட்டு. அப்ப உங்க எல்லாம் கரவணி கூலி கொடுத்துடலாமா? சுவாமி என்ன தெரியல, யாரும் எனக்கு தெரிய மாட்டேங்கிறீங்க, அப்பப்போ விட்டு விட்டு வருது. திருவடி வணக்கம். அம்மா ரஞ்சிதா மணி அம்மா தெரிறாங்க, கலாவதி அம்மா தெரியுறாங்க, மாரிமுத்து கண்ணனையா அம்மா, சுவாமி சத்யநாராயணையா திருவடி வணங்குகின்றேன் சுவாமி. அம்மா எல்லாம் தெரியுறாங்க. எனக்கு எதுவும் இல்ல, மத்தவங்க எல்லாம் தெரியல. ஒருவேளை பேண்ட்வித் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். சுசிலாமா தெரியுறாங்க, உமாராணி அம்மா தெரியுறாங்க, மகிழ்ச்சி தெரியல, சுபாமா தெரியல, என்ன தெரியல. ஒரு நிமிஷம் பாருங்க, எல்லாத்தையும் நான் நிறைய ஓபன் பண்ணி வச்சிருக்கேன், நிறைய டேட்டாஸ் எடுத்துக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடும். என்கிட்ட இருக்கிற பெரிய கெட்ட வளம் என்னன்னா, நான் அப்படியே ஓபன் பண்ணிட்டு அதை மறந்துடுவேன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சிருவேன், எல்லா டேபையும் ஓபன் பண்ணிட்டு. ஒரு நிமிஷம் சாமி, உங்களை யாரும் நான் பார்க்க முடியல, ஓபன் பண்ணி நான் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கேன், டேப் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்ன மன்னிக்கணும், இதை எனக்கு என்ன தெரியல, எனக்கு என்ன இது அதிகமான டேட்டாவை எடுத்துக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் நான் ஏன்னா என் கூடிய நான் வாங்குறது தானே என்னோட வேலை. எங்க அடியாரில காக்க வைக்காத சக்கராதா. யாரு மைக் ஆஃப் பண்ணிருக்க? மைக் ஆன் பண்றா தெரியலையே. ரைட்டு, சரி. இப்ப ஓரளவுக்கு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். மீனாட்சி அம்மா தெரிஞ்சுட்டாங்க, அவ்வளவுதான். சரி, எல்லாரையும் சுபாமா பாத்துட்டேன். நிமிஷம் ஆக சொக்கநாதா எல்லாத்தையும் ராஜேஸ்வரி அம்மா பார்த்துட்டு, ராஜேஸ்வரி குரு அவங்க பார்த்துட்டேன், எல்லாரையும் பார்த்துட்டேன். மகிழ்ச்சி. என்னுடைய நெட்வொர்க்கு தான் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். சரி, பரவாயில்ல. எங்க விட்டோம்? ஞானத்தில் சரியை என்பது இறைவன் சிவபெருமான் தான் உயர்ந்தவன் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பேர் தான் ஞானத்தில் சரி. அதான் ஞானம்னு வந்துட்டாலே, ஞானம் என்பது ஈசன் பால் கொண்ட அன்பு. ஈசன் பால் கொள்ளுகின்ற அன்புக்கு பேரு தான் ஞானம். அப்பதான் ஞானமே வருது. சிவபெருமான எனக்கு பிடிக்குதுங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஞானம் வந்துடுச்சுன்னு அர்த்தம். அதுதான் ஞானம். ஞானம்னா அப்படியே 3வது கண்ணை திறக்கிறது, உட்காந்துக்கிட்டு அப்படியே அந்த நடக்கிறத கண்டுபிடிக்கிறது, ஜெவாகருக்கு என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது, அவங்க வீட்டுக்குள்ள என்ன நடக்குது வத்தல்ல மை வச்சு கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் ஞானம் கிடையாது. இதெல்லாம் சித்து விளையாட்டு. இதெல்லாம் சித்து விளையாட்டு. நம்ம பனிப்போர், லகிமா, மகிமா, பலகாய பிரவேசம், கூடு விட்டு கூடு பாயிறது, ரசவாதம் பண்றது, இது எல்லாமே என்னது? சும்மா அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அது ஒரு சும்மா சாதாரண விஷயம். திபன்பால் ஞானம் வந்ததுன்னா நம்ம இதை பண்ண மாட்டோம். நீங்க காத்துல போய் பறக்கணும்னு நினைக்க மாட்டீங்க. நீங்க காத்துல பறக்கணும்னு நினைக்க மாட்டீங்க. நீங்க ரசவாதம் செய்யணும்னு நினைக்க மாட்டீங்க. நீங்க ரசவாதம் பண்ணணும்னு நினைக்க மாட்டீங்க. புரியுதுங்களா சாமி? அப்போ இந்த சித்து விளையாட்டுக்கள் ஞானம் அல்ல. நிறைய பேர் என்ன பண்றாங்க, இந்த சித்து விளையாட்டை தான் ஞானம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆகா, நம்ம கூடு விட்டு கூடு பாயலாமாமே, நம்ம போகர்லாம் பறந்து சீனால இருந்து பறந்தே வந்தாராமே, அதுக்கப்புறம் இவரு இந்த சித்தர் அப்படி இருக்காராமே, அந்த சித்தர் அப்படி இருக்காராமேன்னு சொல்லி சித்தர்கள் அது ஒரு படிநிலை தான். அந்த படிநிலையில கிடைக்கக்கூடிய ஒரு அவுட்புட் தான் என்னது? சித்து, அட்டமா சித்திகள். அட்டமா சித்தியை தாண்டி அட்டமா சித்தி பண்ணிட்டா என்ன வந்துடும்? எது மேல ஆர்வம் வந்துடும்? அட்டமா சித்தி பழகிட்டோம்னா எது மேல ஆர்வம் வந்துடும்? ஆகா, டக்குன்னு என்ன மாறிடுவோம்? மலையா மாறுவோம்.
டக்குன்னு துகளா மாறுவோம், டக்குன்னு அந்த மாதிரி மாறுவோம். அவங்கள வசித்துவம், ஈசத்துவம் அப்படின்னு சொல்லி அந்த 8 விதமான சித்திகள் மேலேயே ஆர்வம் வந்துருச்சுன்னா யார் மேல ஆர்வம் வரலன்னு அர்த்தம்? சிவபெருமான் மேல ஆர்வம் வரலன்னு அர்த்தம். இந்த சிவபெருமான் மேல ஆர்வம் வரலன்னா ஞானம் பெறலன்னு அர்த்தம். அப்போ அட்டமா சித்திகள்லயே உட்காந்துட்டு, ஆனா சித்தர்கள்லாம் அட்டமா சித்தி அவங்க பண்ணாங்க, ஆனா அதையும் தாண்டி யார் மேலதான் ஆசை வச்சிருந்தாங்க? சிவபெருமான் மேலதான் ஆசை வச்சிருந்தாங்க. அதனால நாம கண்ணுக்கு தெரியறதுதான் அட்டமா சித்தி தெரிஞ்சா நாம அதுக்குள்ள அந்த மாயைக்குள்ள அகப்பட்டுட்டு அதுக்குள்ளேயே தூங்கிட்டு இருக்கோம். அதனால சிவன் தான் முழுமுதற் பொருள்னு நினைக்கிறதுக்கு பேர் தான் ஞானத்தில் சரி. ஞானத்தில் கிரியைனா அப்படி நினைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம்? அதுக்கான விஷயத்தை தக்க வைக்கணும். ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறது பெரிய விஷயமா? ஒரு தடவை ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கலாம், அடுத்த தடவை என்ன ஆயிடுவான்? அதை தக்க வைக்கணும்ல, அவனுடைய நினைப்பை நம்ம தக்க வைக்கணும்ல. அது நீல நினைவதற்காக தேவாரம், திருவாசகம் போன்ற விஷயங்கள் எல்லாம் படிக்கிறோம் இல்லையா? அதுக்கு பேர் ஞானத்தில் கிரியை. ஞானத்தில் யோகம் என்பது அந்த சிவத்தை, நம்ம பெற்ற சிவத்தை உள்ளுக்குள்ள வச்சு பயிற்சி, வெளியே போடாம அப்படியே உள்ளுக்குள்ள பிடிச்சு வச்சுக்கிறது. சிவத்தை பிடிச்சிருச்சு, சிவத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக பல புத்தகங்கள் படிக்கிறோம், படிச்ச விஷயங்களை உள்ளுக்குள்ள என்ன பண்றோம்? நிறுத்தி வச்சுக்கிறதுக்கு பேர் ஞானத்தில் யோகம். ஞானத்தில் ஞானம் என்பது எல்லா பொருட்களையும் சிவமா பார்க்கிறது ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம். அப்ப எல்லா பொருட்களையும் சிவமா பார்க்கணும். முதல்ல சிவன் தான் பெருசு, அப்புறம் அந்த பெரிய பொருளை எல்லாமே இருக்கிறதா பார்த்துட்டா சின்ன பொருள் ஏதாவது இருக்குமா? சிவன் தான் பெரிய பொருள் அப்படின்னு நினைச்சிட்டோம். பெரிய பொருள் அடையிறதுக்கு நிறைய நல்ல நம்ம நூல்களை படிக்கிறோம், அந்த பொருளை மனசுக்குள்ளேயே வச்சு அடக்குறோம். அதுக்கப்புறம் எல்லா பொருளையும் சிவமாவே பார்க்கிறோம். சிவத்தை குவிக்கிறதுக்கு பேரு சிவயோகம். நீங்க சிவமாவே பாக்குறதுக்கு பேரு சிவஞானம். நான் பேசுறது கேட்கலையா அடியார்களுக்கு? யாராவது எனக்கு அக்னாலேஜ் பண்ணுங்க. கேக்குது ஐயா, கேக்குதுங்க ஐயா. சிவாயம் கேக்குது, நல்லது நல்லது. அப்போ சிவத்தை குவிக்கிறது சிவயோகம், சிவத்தை பரப்புறதுன்னா அந்த இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க பாக்குறீங்களா, நம்ம வீடு கட்டுறப்ப என்ன பண்ணுவோம்? மண்ணெல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஒரு குவியல் மாதிரி போடுவாங்க, பாத்தீங்களா? வீடு கட்டுறப்போ மண்ணெல்லாம் ஒரு குவியல் மாதிரி போடுவாங்க. குவியல் போடுறது எதுக்கு? எது குவியல் போடுறாங்க? மண்ணு போட்டு அது மேல சிமெண்ட்டை போட்டு தண்ணியை போட்டு கலக்குவாங்க. கலக்கி குவியல் பண்ணதெல்லாம் எதுக்கு? மறுபடியும் போட்டுக்க. எது குவியல் போட்டோம்? மண்ணை மறுபடியும் போட்டுக்கிறதுக்காக ஐயா. மறுபடியும் எடுத்து அந்த வீடு கட்டுறது போடுவாங்க, கலக்கிறதுக்காக. எல்லா இடத்துலயும் பூசுறதுக்கு. எல்லா இடத்துலயும் பூசுறதுக்கு. நல்லா கவனிங்க, எல்லா இடத்துலயும் பூசுறதுக்கு தான் மண்ணை குவிச்சோம். அது மாதிரி சிவபெருமான தனக்குள்ள குவிச்சோம்னா அது என்னது? சிவயோகம். குவிச்ச பொருளை எல்லா இடத்துலயும் பூசினா சிவ ஞானம். அதுதான் சிவஞானம். குவிச்சதே எல்லா இடத்துலயும் பூசுறதுக்கு. நீங்க நம்மளுடைய திருவிளையாடல்ல சொல்லுவாங்கல்ல, சுவாமிக்கு அந்த மாம்பழம் கதை கேள்விப்படுறீங்களா? இந்த மாம்பழ கதை யார இந்த பெஸ்டா வர்றாங்களோ அவங்களுக்கு. அப்போ நம்மளுடைய இவர் என்ன பண்ணாரு? விநாயகர் என்ன பண்ணாரு? ஆமா, அவர் என்ன பண்ணாரு? எல்லா சிவத்தையும் தாய் தந்தை மேலேயே குவிச்சிட்டாரு. எல்லா சிவத்தையும் எங்க குவிச்சாரு? தாய் தந்தை மேலேயே குவிச்சிட்டாரு. அதுக்கு பேர் என்னது? குவித்தால் அது என்னது? சிவ யோகம். அருமை, சிவ யோகம். முருகன் என்ன பண்ணா? குவிச்சு வச்சத உலகத்துல இருக்கிற எல்லா துகள்லையும் பரப்பிட்டு வந்துட்டான். அப்ப முருகன் காட்டினது என்னது? சிவ சிவஞானம். முருகன் செய்தது சிவஞானம், நம்ம விநாயகர் செய்தது சிவ. ரெண்டுமே தேவைதான். ஏன்னா குவிச்சாதான் என்ன பண்ண முடியும்? குவிச்சாதான் எல்லா இடத்துக்கும் அப்ளை பண்ண முடியும். எல்லாத்தையும் அப்ளை பண்ண முடியும். அதனால
விநாயகர் காட்டிய தத்துவம் என்பது என்னது? சிவயோகம். அந்த பரம்பரை தோற்றுவித்தார். நம்ம சுவாமி இருக்காருல்ல, யாரு? நம்ம முருகன் இருக்காருல்ல, அவர் காட்டிய நெறியது சிவ ஞானம். எல்லா உலகத்தோட ஏன் போய் மயில் எடுத்துட்டு போய் சுத்திட்டு வந்தாரு? மயில் எடுத்துட்டு ஏன் சுத்திட்டு வந்தாரு? அவருக்கு தெரியாதா? அம்மையப்பருக்கு தான் உலகம் நமக்கு தெரியாதா? அம்மையப்பர் தான் உலகம் தெரியாது. அவர் ஏன் மயில் எடுத்து சுத்தி வந்தாருன்னா, அவர் காட்டிய நெறி சிவ ஞானம். உலகத்துல எல்லா பொருளையும் சிவமா பார்க்கணும். அப்ப அதனால உலகத்தையே சுத்தி வந்தாரு. இவரு அம்மா அப்பாவை சுத்தி வந்தாரு. அப்போ விநாயகர் காட்டியது சிவயோகம், நம்மளுடைய முருகன் காட்டினது சிவஞானம். சிவஞானம் பெற்று விட்டால் அவங்க எப்படி இருப்பாங்க? துறந்து சிவனையே நினைச்சு சிவஞானம் பெற்று விட்டார். அவங்க பேர் ஞானி. யோகி கிடையாது, ஞானி. ஞானிதான் எல்லாத்தையும் துறப்பான். யோகி துறக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருப்பான், அவன் தான் யோகி. ஞானி என்பது எல்லாத்தையும் துறந்து காட்டுவான். எப்படி இருக்கேன்னு பாருங்க. அப்படி ஆண்டிக்கோலத்துல நிற்பதுதான் சிவ ஞானத்தினுடைய முதிர்வுன்னு காட்டுவதுதான் பள்ளிமலம். கோவிச்சுக்கிட்டு கோமணத்தை கட்டி நிக்கல, தப்பா நினைக்க கூடாது. முருகனுக்கு என்ன வராது? முருகனுக்கு கோபம் வராதுங்க ஐயா. கோபம் வந்தா அது சாமியே கிடையாது. கோபம் வந்தா அது சாமியே கிடையாது. சாமிக்கு கோபம் வரக்கூடாது. சாமிக்கு கோபம் வரக்கூடாது. காலினா நாக்க நீட்டிட்டு கோபம் உட்கார்ந்துருக்காள், நீ கேட்கலாம்ல. அப்ப என்ன அர்த்தம்? நாக்க நீட்டி உட்கார்ந்து கோபத்தினுடைய அடி இல்ல, அது ஒரு யோகம், அது ஒரு பயிற்சி. நாக்க நீட்டுறது என்பது யோகத்துல அது ஒரு பயிற்சி. அந்த அம்மா யோகம் தான் பண்ணிட்டு இருக்கு, கோபம் எல்லாம் படல. அந்த அம்மா கழுத்துல இருக்கிற மாலை, மண்டை ஓட்டு மாலை எல்லாம் என்ன மாலை? எல்லாரையும் கொண்டு கழுத்துல மாட்டுச்சா காளி? இல்ல. அவ கழுத்துல போட்டிருக்க மாலை யாரோட மாலை? கங்காள மாலை தான். இந்திரர்கள், தேவர்கள்னு பல பேர் தன் பணி செய்தவர்களை எப்படி சிவபெருமான் கழுத்துல காதலித்து போட்டிருக்கானோ அது போல அன்னை காளியும் அப்படிதான் போட்டிருக்கான். அவன் சுடுகாட்டுல இருக்கிறப்ப காலன், அவனுக்கு துணையா வந்துகின்ற பெருங்கருணை காளி. அவளுக்கும் கோபம் கிடையாது. நாம தான் கட்டுக்கதை அடிக்கிறோம். அவ கோபப்படுவா, அவ தலையை அறுக்கிறா, தலையை எடுத்து ரத்தத்தை குடிக்கிறா. இதுல என்னன்னா, அது என்னமோ ரத்தம் குடிக்கிற மாதிரி ஒரு சாமி இருக்குமே, கழுத்துல இருந்து ரத்தம் வரும், ரெண்டு பக்கமும். அது என்னது? என்ன மூர்த்தி? என்ன சாமி பேரு? பிரத்யங்கா தேவியா? இல்ல, பிரத்யங்கா தேவியும் கிடையாது. நான் சொல்றது சின்னமஸ்தா. சின்னமஸ்தா அப்படின்னு சொல்லக்கூடிய அன்னை, அவ என்ன பண்ணுவா? தன்னுடைய கழுத்தை அழுத்து எடுத்துருவா, கையில எடுத்துருவா. அவ கழுத்துல இருந்து 2 ரத்தம் பீச்சிக்கும். பார்த்தா 2 பக்கம் இருக்கக்கூடிய அந்த அவருடைய சேடி பெண்கள் அவங்க அவளுடைய ரத்தத்தை குடிப்பாங்க. இதுதான் ஒரு வடிவம். யாரோட வடிவம்? சின்னமஸ்தாவோட வடிவம். என்ன சொல்லுது? தன்னுடைய சுடுமுனையிலிருந்து மூலமாக வருகின்ற அந்த ஞான வடிவம் இடகலை பிங்களைக்கு போகும். நீங்க இடகலை பிங்களைய நீங்க நிறுத்தணும்னு நினைக்காதீங்க. சுழுமுனையை நிறுத்தினா என்ன ஆகும்? இடகலை பிங்களையில ஆற்றல் தன்னால வரும், எல்லாருக்கும் நீங்க பயன்படுவீங்கன்னு சொல்லுவதுதான் அந்த சின்னமஸ்தாவுடைய அந்த வடிவமே. அந்த சக்தி வடிவம் சொல்லுகின்ற கூற்று அதுதான். நாம அதை விட்டு சாமிக்கு என்ன பண்ண, அவளுக்கு ரத்தம் பிடிக்குதுன்னு சொல்லி ரத்தத்தை வெட்டி அவளுக்கு படைக்கிறதும். இறைவனுக்கு கோபம் என்பது ஒரு காலம் கிடையாது. தயவு செய்து முருகனை உன் தத்துவம் தவறென்று சொல்லவும் ஔவையின் தமிழுக்கு உரிமை உண்டு அப்படி சொல்லக்கூடாது. சிவபெருமான் தத்துவ பிழை செய்யல. மன்னிக்கணும், முருகப்பெருமான் தத்துவ பிழை செய்யல. ஆறுவது சினம், கூறுவது தமிழ், அறியாத சிறுவனா நீ, மாறுவது மனம், சேருவது இனம், தெரியாத முருகனா நீ. ஏறுமையில் ஏறு, ஈசனிடம் நாடு,
ஏறுமையில் ஏறு ஈசனிடம் நாடு இன்முகம் காட்டவா நீ ஏற்றுக்கொள்வாய் கூட்டிச் செல்வேன் என்னுடன் ஓடிவானி என்னுடன் ஓடிவானி. அப்படி பாடக்கூடாது. முருகனை பார்த்து கனிக்காக மனம் நொந்த முருகா, கனிக்காக மனம், அவன் கனிக்காக மனம் நொந்திருக்கான. அவன் செய்து காட்டியது எது? முருகப்பெருமான் செய்து காட்டியது எது? ஞானத்தில் உதிர்வு. ஞானம். ஞானத்தில் ஞானம். ஞானத்தில் ஞானம் என்ன அர்த்தம்? எல்லா பொருள்களிலும் சிவத்தை பார்ப்பது. அதனாலதான் அவன் போய் எல்லா பொருள்களையும் சிவத்தை பார்த்துட்டு வந்தான். அந்த அந்த வடிவம் தான். அப்படி இருந்தா ஞானத்தை பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா நீங்க போய் மாம்பழம் வாங்க மாட்டீங்க. ஏன்? உங்களுடைய எண்ணம் பூரா எங்க போயிடுச்சு? உங்களுடைய அன்பு பூரா எங்க போயிடுச்சு? சிவத்துக்கிட்ட போயிடுச்சு. இனி எனக்கு மாம்பழம் மத்ததெல்லாம். இதுதான் ஞானம். எது ஞானம்? எல்லா பொருள்கள்லையும் சிவத்தை பார்க்கறதுக்கு பேர் தான் ஞானம். அதனாலதான் ஞான பண்டிதன்னு பேர். யாருக்கு? பண்டிதன்னா என்ன அர்த்தம்? பண்டிதன்னா சொல்லித்தரவான்னு அர்த்தம். பண்டிதன்னா சொல்லித்தர. ஞானத்தை நம்ம கற்பிக்கிறான். எப்படி கற்பிக்கிறான்? எல்லா உயிர்களிடத்தும் சரம் அசரம் என்று சொல்லுகின்ற எல்லா உயிர்களிடத்தும் சிவத்தை பார்க்கின்ற ஆற்றலை பெறுவதுதான் ஞானம். அது அப்படி வந்துட்டா எந்த பொருளும் தேவையில்லை அப்படின்ற அந்த நிலை வரும்ன்றனாலதான் ஆண்டிக்கோலத்தை பெற்றான். ஆனா எல்லா புராணங்களும் என்ன சொல்லுது? கோவப்பட்டான், இந்த மாதிரி சுத்தி கிளவரா சுத்தி வந்துட்டாரு. முருகன் அறிவில்லைன்றப்ப அறிவில்லாதவனுக்கு எப்படி ஞான பண்டிதன் பேர் வைக்க முடியும்? உங்க கூற்றுப்படியே அவனுக்கு ஈஸியா போய் சுத்தி பழம் வாங்க தெரியல, பழத்தையே வாங்க தெரியல, அவன் எப்படி ஞானத்தினுடைய பண்டிதனா சொல்ல முடியும்? புரியுதுங்களா? அது பொருள் அல்ல. இதெல்லாம் தவறாக கற்பிக்கின்ற புராணங்கள். புராண செய்தியில நிறைய பிறழ்வு இருக்கு. புராண செய்தி என்ன இருக்கு? நிறைய பிறழ்வு இருக்கு. கந்த புராணத்திலேயே என்ன சொல்றாங்க? அம்மா சிவபெருமான் வந்து என்ன சொன்னானா? அம்பாளுக்கு உபதேசிட்டு இருந்தானா எது? ஆகமத்தை. அம்பாள் வந்து கீழே அப்படியே விளையாட்டுல பாத்துட்டாலாம். கீழே விளையாடுறவங்களை போய் பாத்துட்டாலாம். பார்த்த உடனே சாமி கோவப்பட்டு இனிமே உனக்கு சொல்லித்தர மாட்டேன்னு சொல்லி அம்பாள் கூட கோவப்பட்டாராம். அம்பாளை வந்து கீழே போய் நீ மீனவ பெண்ணா போ அப்படின்னு சபிச்சுட்டாராம். உடனே அம்பாலும் மீனவ பெண்ணா போயிட்டாலாம். அம்மாவை போய் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு முருகன் கோவப்பட்டு, இந்த வேதம் இருக்கிறனால தானே எங்க அம்மாவை கோவப்பட்டீங்க, அதனால வேதத்தை எல்லாம் என்ன பண்றேன்? முறிச்சு எதுல போடுறேன்? கடல்ல போடுறேன். கடல்ல போட்ட உடனே ஆமா கடல்ல போட்டாராம். அப்படி போட்ட உடனே நீ போய் வாய் பேசாத ஊமை குழந்தையாக மதுரையிலே பிறப்பாயாக அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு சாபம் போட்டாராம். அப்படி சாபம் போட்டனால அவர் மதுரை. ஆனா விநாயகர் வந்தாராம். விநாயகரை சபிக்க முடியலையா? இன்று போய் நாளை வான்ட்டாராம். அதனால இன்னைக்கு வரைக்கும் விநாயகர் சபிக்க முடியல. இது நம்ம புராணத்திலேயே சொல்ற ஒரு செய்தி. இது எப்படி நம்ம எடுத்துக்க முடியும்? முதல்ல சிவபெருமானுக்கு கோபம் வராது. சிவபெருமான் நல்லா கவனிங்க. நான் தெரியலண்ணா, என்ன யாரு முகமே தெரியல எனக்கு. தெரியுறீங்க நல்லா கிளியரா கேக்குதுங்க ஐயா. எனக்கு தெரியல எனக்கு தெரியல. நான் யாருடைய முகமும் எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரே ஒரு நிமிஷம். நான் வந்து இதுல என்னோட மொபைல்ல வேணா வரேன். ஏன்னா உங்களை பாக்குறதுதான் என் வேலை. அதை விட்டுட்டு நாங்க சார் கிளாஸ் எடுக்கிறதா, எனக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு நான் வந்திருக்கேன், பாக்குறதுக்கு தான் வந்திருக்கேன். அதனால நான் உங்களை பாத்துக்கிறேன். ஒரே நிமிஷம். ஏன்னா இங்க நெட் வந்து ஏதோ ப்ராப்ளமா இருக்குன்னு நினைக்கிறேன். உங்க எல்லாரையும் பார்க்கறதுதான் சரி. ஆஹா எல்லாரும் ஆன் பண்ணிருக்காங்க. ஒரே நிமிஷம் சாமி, தப்பா நினைச்சுக்காதீங்க. சரி. எனக்கு எல்லாம் தெரியுறாங்க. புவனேஸ்வரி அம்மா இங்கேயும் தெரியுறாங்களே, அங்கேயும் தெரியல. டபுள் டமாக்கா கலாமா தெரியுறாங்க, கலாவதி அம்மா தெரியுறாங்க. எனக்கு வந்து அம்மா இவங்க ஜானகி அம்மா, சுசிலா அம்மா, சாந்திமதி அம்மா, ராஜேஸ்வரி அம்மா, அப்புறம் கலைச்செல்வி அம்மா, கலாவதி அம்மா எல்லாரும் தெரியுறாங்க. நிமிஷம் மற்றவங்க எல்லாம் தெரியல. சரி, ஓகே. இதை முடிஞ்ச இதை பாத்துக்கிறேன். உங்களை பாத்துட்டேன் போதும். இது மாதிரி அல்லியம்மா மீனாட்சி அம்மா தெரிஞ்சுட்டாங்க. சூப்பர். அல்லியம்மாவை பாத்துட்டேன், சாந்தாமணி அம்மாவை பாத்துட்டேன். அவ்வளவுதான். எனக்கு இதுக்கு மேல வந்து நமக்கு வந்து பெருசா
தெரியல சாமி, இப்பதான் தெரியுங்க, பேசுறதுக்கு அப்புறம் தெரியுது. இங்க நெட்வொர்க் கொஞ்சம் ரொம்ப டல்லா போகுதுன்னு நினைக்கிறேன், அதனால தெரியல. சரி உங்களை பாத்துட்டு நெட்வொர்க் தான் ப்ராப்ளம் நினைக்கிறேன், இங்கேயும் இதுலயும் வரல. சரி ஓகே, சரி நல்ல விஷயம். முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, நம்ம புராண செய்திய அப்படியே எடுத்துக்க கூடாது. அதுல பிழையா சொல்றாங்க. சிவ தத்துவத்தை பிழை சொன்னா நாம எந்த இடத்துலயும் அதை ஏற்றுக்கொள்ள கூடாது. புரியுதுங்களா சாமி? புரியுதுங்களா? புராணத்தமா இருந்தாலும் அதையே யார் பாடியிருக்கா, அதே கொள்கையவே எடுத்து, கந்த புராண கொள்கையை எடுத்து அருணகிரிநாதரும் பாயிட்டார். அதே கொள்கை எடுத்து அருணகிரிநாதர் இந்த மாதிரி சாமி சபிச்சாரு, இந்த மாதிரி ஊமையா பிறந்தாருன்னு ஒரு இடத்துல சொல்லிட்டாரு. ஆனா இதே கந்த புராணத்துல ஒண்ணு சொல்லுது, முருகனுக்கு என்ன கிடையாது, பிறவா இரவா பெரியோன். அவன் பிறவாமை என்று சொல்லுகின்ற பிறவாமைக்குள்ளேயும் இரவாமைக்குள்ளேயும் ஆட்படாத ஒருவன் தான் யாரு, முருகனும் சிவனும் அப்படின்னு சொல்றப்போ, அவனுடைய வடிவங்களா இருக்கக்கூடிய அன்னை பராசக்திக்கும் அவன் வடிவங்களா இருக்கக்கூடிய மூர்த்தங்களாக இருக்கக்கூடிய விநாயகருக்கும் முருகனுக்கும் அதே விதிதான். அதனால அந்த இடத்தை நாம பொருட்படுத்த கூடாது. இனிமே முருகன் கோவப்பட்டு, முருகன் ஏன் ஆண்டி குளமா உட்கார்ந்துருக்கான், நீங்க தான் சொல்லணும். முருகன் ஏன் ஆண்டி குளமா உட்கார்ந்துருக்கான், எதை உணர்த்துகின்றான்? சிவஞான நிலை இல்ல, கரெக்டா சொல்லணும். கரெக்ட் தான், நீங்க எல்லாம் சொன்னது கரெக்ட் தான். கரெக்டா சொல்லுங்க, காயின் பண்ணுங்க. முத்தி நிலை ஐயா, எல்லாத்தையும் விட்டுட்டு சிவனை பிடிக்கணுங்க ஐயா, அதுக்கு அப்படி உட்கார்ந்துருக்காங்க. மூல பண்டாரம் ஞானத்தை கொடுக்கிறாரு. ஒரு வார்த்தை விடையிலிக, நீங்க பேராகிராஃப் நிறைய டைப் இருக்கு. மூல பண்டாரம் ஞானத்தில் ஞானம், அதுதான் அர்த்தம் சாமி. ஞானத்தில் ஞானத்தை உணர்த்துவதுதான் நின்ற முருகன். அவன் தோற்கவே இல்லை. சொன்னீங்களா? கேட்கல. அதுதான் உண்மை. ஞானத்தில் ஞானத்தை உணர்த்துவதுதான் அவனுடைய ஆண்டிக்கோலம். அது எது? மாம்பழத்தை பெறாமல் இருக்கக்கூடிய, மாம்பழத்தை பெறணும்ன்ற நினைப்பே எது? பற்று இருக்கு. யோகம் இருக்கிறப்போ ஞானத்தை பெறணும்ன்ற ஆசை இருக்கும். ஞானம் பெற்றுட்டா ஞானமே வேண்டாண்டான்னு தோணும். ஞானம் கூட எனக்கு வேண்டாம், சிவன் ஒன்றுதான் வேண்டும் நினைக்கக்கூடிய அந்த பற்றற்ற நிலைக்கு பேரு தான் என்னது? ஞானத்தில் ஞானம் என்று சொல்ல. அதனால முருகன் நிற்பது கோபித்து அல்ல, ஒண்ணும் புத்தி இல்லாம ஞானம் இல்லாம அறிவில்லாம போய் சுத்திட்டு வரல. அவன் ஞானத்தில் ஞானம் என்பதை செய்து காட்டுறான் நமக்கு. அது ஞானத்தில் ஞான பரம்பரைக்கு உரியது. விநாயகர் காட்டியது ஞானத்தில் யோகம் என்ற பரம்பரையை வித்துட்டாங்க. ரெண்டு பேரும் ஞானத்தில் ஞானம்ன்ற பரம்பரையை வித்துட்டாங்க. இவரு ஞானத்தில் யோகம்ன்ற பரம்பரையை வித்துட்டார். இப்படி வந்த அந்த பரம்பரையில முத உபதேசித்தது யாரு? முருகப்பெருமான் முதல்ல யாருக்கு உபதேசித்தாரு? தந்தைக்குங்க, பிரம்மாவுக்கு. குருவார் உபதேசித்தது தந்தைக்கா இருந்தாலும் அதுக்கு அடுத்து ஒரு எக்ஸாக்டான சீடர் யாருன்னு கேட்டா அகத்தியர் தான் எக்ஸாக்டான சீடர் ஆக்சுவலி. அதனால ஞான பரம்பரை எங்க தொடங்குது, ஞானத்தில் ஞானம் என்ற பரம்பரை எங்க தொடங்குது அப்படின்னா அகத்தியர்ல தொடங்கி பல்வாறு நக்கீரர், அதுக்கப்புறம் நிறைய விஷயம் தொடங்கி அருணகிரிநாதர்லாம் கடைசியில நம்மளுக்கு கிருபானந்த வாரியார சேர்த்துக்கிட்டாங்க. அந்த இடத்துல முடியுதுன்னு சொல்றாங்க. நீங்க கைலாய பரம்பரை எங்க தொடங்குது? நந்தியம் பெருமானுக்கு, நந்தியம் தேவத்திலிருந்து தொடங்குது கைலாய பரம்பரை. அது ஒரு பரம்பரை. ஞானத்தில் ஞானம் என்ற பரம்பரை யாரு? நக்கி, அது அகத்தியர்ல இருந்து அப்படியே தொடங்கி அப்ப அந்த பரம்பரை, அது ஒரு இவர் பரம்பரையை தோற்றுவிக்கிறார். புது ஸ்காலர் ஆஃப் ஸ்கூல் ஆஃப் தாட்ன்னு சொல்லுவாங்க. புது விதமான புரட்சிகரமான கருத்துக்களை தோற்றுவிப்பதற்காக அவர்களே நின்று காட்டுவாங்க. அப்படி நின்று காட்டினதுதான் பழனியம்பதியில் இருக்கக்கூடிய ஆண்டிக்கோலம். ஆக்சுவலி பழனியம்பதி என்பது அறுபடை விஷயங்கள்ல கிடையவே கிடையாது. நமக்கு திரு ஆவினன்குடி தான். திரு ஆவினன்குடியில சாமி எப்படி இருப்பான்? ஆண்டியா நிக்கிறான். திரு ஆவினன்குடியில எப்படி இருப்பான் சாமி? சின்னதா இருப்பார். குழந்தைதான். ஆனா எப்படி? ஆண்டி கோலமா? என்ன கோலம்? இல்ல மயில் மேல உட்கார்ந்து
இருப்பாரு. ராஜ மயில் அலங்காரம் ஆஹா, ஐயா. ஆஹா, ஆஹா. ராஜ அலங்காரம். ஆஹா, ஆஹா. ஆமா, மயில் மீது அமர்ந்த மயில் அலங்காரம். மேல மயில் மேல விரிஞ்சு. அமர்ந்த அலங்காரம். ஆமா. ஏன்னா இனன் குடி எல்லாருமே காசு கேட்டு வந்தாங்க அந்த இடத்துல, அதனால காசு கொடுக்கறவன நின்னா. ஆனா போகர் என்ன பண்ணாரு, ஐயோ நமக்கு முக்கியமான விஷயம்னு சொல்லி அவர் தான் ஆண்டி கோலத்துல முத சமைக்கிறாரு சுவாமி. நீ அறுபடை வீட்டுல எந்த இடத்துக்குமே ஆண்டி கோலம் கிடையாது. அறுபடையில சொல்லுகின்ற எந்த இடத்துக்குமே ஆண்டி கோலம் கிடையாது சாமிக்கு. போகர் வந்து சமைக்கிறார். அவர் வந்து சமைத்து ஒரு புது ஸ்கூல் ஆஃப் தாட்டை கொடுக்குற, சாமி செய்த மிகப்பெரிய அற்புதங்களை செய்து காட்டுறார். புரியுதுங்களா? அதனால ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, முருகனுக்கு கோபம் வராது. முருகனுக்கு மட்டும் இல்ல, சிவபெருமானுக்கும். சப்போஸ் என்ன கவனிங்களேன், சப்போஸ் சிவபெருமானுக்கு கோபம் வருதுன்னு வச்சுக்கோங்க, கவனிங்க நீங்க. அவன் வந்து அம்பாள் வந்து இது கேட்டுட்டு இருக்கா, எது ஆகம கேட்டுட்டு இருக்கா, டப்புன்னு திரும்பிட்டான்னு வச்சுக்கோங்க, நீ போய் ஏதாவது ஒண்ணு பறந்து வேற ஏதாவது ஒரு பரப்பா பறந்துரு அப்படின்னு சபிக்கிறான்னு வச்சுக்கோங்க. நம்ம எல்லாம் எத்தனை தடவை சபிச்சிருக்கணும்? அது உண்மைன்னா நம்ம எல்லாம் எத்தனை தடவை சபிச்சிருக்கணும்? நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், திருவாசனை கிளாஸ் வர்றப்பவே என்ன பண்ணுவோம், அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு அப்படிதானே பண்றோம். நானும் இங்கே என்ன பண்ணுவேன், ஏமா பால் வந்துருச்சு வாங்கிரு, ஏமா அது வந்துருச்சு வாங்கிரு, என்னமா சத்தம் போடு, டிஸ்ட்ராக்ட் ஆகுறோம்ல. டிஸ்ட்ராக்ட் ஆகுறப்போ அப்ப நம்ம எத்தனை தடவை சபிச்சிருக்கணும்? அவன் என்ன பண்றான், பஞ்சமா பாதகம் பண்ணாலும் சரி நீ வருவ, என் புள்ளதான் வா பாத்துக்கலாம் அப்படின்ற கருணையாளனை போய் இப்படி திரும்பின உடனே, அதுவும் யாரு, அம்பாள் திரும்பினாலும், அம்பா திரும்புவாளா? அம்பாள் அவனுடைய கருணை வடிவம். அம்பாள் இப்படி திரும்பினா அது எதுக்காக சொல்லப்பட்டதுன்னா, ஆகமத்தை அம்பாளுக்கே இப்படி நடந்து போச்சுன்னா, அம்பாளுக்கே இப்படி நடந்து போச்சுன்னா ஆகமத்தை எப்படி கவனிக்கணும், காது கொடுத்து நல்லபடியா கவனிக்கணும்னு சொல்றதுதான் இந்த நிலையை. ஆனா சேக்கிலார் என்ன சொல்லல, கந்த புராணத்துல சொல்றாங்க இந்த மாதிரிலாம் நடந்திருக்குன்னு. சேக்கிலார் என்ன சொல்றாரு, காமாட்சி இங்க வரல, காமாட்சி வந்து சபிக்கிறால வரல, ஆகமத்தை கேட்டு நான் பூஜை பண்ண போறேன்னு அவ இறங்கி வந்துட்டான்னு அப்படி சொல்றாரு. நாம சேக்கிலார் பெருமானை தான் எடுத்துக்கணும். அதனால தேவையில்லாத கட்டுக்கதைகளை, இறைவனை பற்றி தேவையில்லாத கட்டுக்கதைகளை, இதுல சில பேர் என்ன சொல்றாங்க, முருகப்பெருமான் சனத்குமாரர்ல ஒருத்தர் எப்படின்னு பாருங்க. முருகப்பெருமான் யாரு, சனத்குமாரர்கள சனகாதி முனிவர்கள ஒருவர்னு ஒரு குரூப் கதையை கட்டுது. ஒரு குரூப் அவன் வந்து பழக்கத்துக்கு ரேஸுக்கு ஓடுனா கிடைக்கல, கோவிச்சுக்கிட்டு போய் நிக்கிறான், ஒரு பழம் வாங்க கூட துப்பு இல்ல, அவனை ஏன் கும்பிடணும் நம்ம? தெரியாம இருக்கிற ஒரு பழத்தையே உனக்கு டெக்னிக்கலா வாங்க துப்பு கிடையாது, உன்னை ஏன்டா நாங்க கும்பிடணும் அப்படின்னு கேட்கணும்ல, கேட்க மாட்டான். ஏன் நீ யாராவது நாங்க கும்பிடுவோம், அப்படி கிடையாது. தாத்பரியத்தை உணருங்க. அவன் காட்டியது ஞானத்தில் ஞானம். அவன் தான் துப்பன். துப்பன் என்ன அர்த்தம், எல்லா விதமான சக்திகளையும் கொண்டவன் அவன் தான் துப்பனே, தூய வெண்மதின்னு சொல்ற மாதிரி அவன் தான் துப்பன், அவன் தான் அப்பன், அவன் தான் சுப்பன். அதனால அவன் காட்டியது ஞானத்தில் ஞான வடிவம். கண்டிப்பா கதைகளை நம்ப வேண்டாம். இப்ப ஏஐ வேற வந்து போச்சு. ஏஐ வரனால ஆளுக்கு ஆள் மனசுல பட்டதெல்லாம் கதையா மாத்தி அதுக்கு ஒரு வடிவம் கொடுத்து அதுக்கு ஒரு வீடியோவை போட்டு ஏஐ வீடியோவை போட்டு தள்ள சின்ன குழந்தைகளும் அதான் பாக்குதுங்க. ஓஹோ இப்படிதான் நடந்தது போல, ஓ இப்படிதான் சாமி போல அப்படின்னு சொல்லி குழந்தைங்க கிட்ட தவறான சிந்தனைய, அதுவும் பக்தி சார்ந்த தவறான சிந்தனைய. கலாவதி அம்மா சொல்லி மியூட் பண்ணிக்கலாம். ஏன் அன்மியூட் பண்றீங்க எல்லாரும்? ஓகே, உங்களுக்கு கால அவகாசம் வர்றப்ப நீங்க என்ன பண்ணிடலாம், சரியா? அப்போ அதை புரிஞ்சுக்கோங்க, ரைட்? இப்போ நாம சிவபெருமான் தான் நமக்கு வேண்டும், அவன் தான் நமக்கு உயர் பொருள் நினைக்கிறதா ஞானத்தில் சரி. அந்த உயர் பொருளை பெறுவதற்காக பலவிதமான நூல்களிலே நாட்டம் பெற்று அவற்றை நாம் கற்றுக்கொள், எழில் ஞான பூசை என்று சொல்லுகின்ற நூல்களுடைய அந்த சிவஞான நூல்களுடைய அறிவை பெற்று கொள்வது ஞானத்தில் கிரியை. பெற்ற அறிவினை ஒரு சேர குவிப்பது ஞானத்தில் யோகம். குவித்த அந்த ஞானத்தை எல்லா இடங்களிலும் பரப்பி பார்ப்பது ஞானத்தில் ஞானம். இதுதான் செய்தி. அப்போ நான் ஒரு செய்தி மட்டும் கேட்டு, இப்ப நாம பண்றது எது, நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருக்கோம்? நீங்க தான் சொல்லணும். ஞானத்தில் கரியையா, ஞானத்தில் கிரியையா, ஞானத்தில் யோகமா, ஞானத்தில் ஞானமா? நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க? ஞானத்தில் கிரியையில இருக்கிறாங்க ஐயா. அருமை அருமை கலாவதியம். ஓகே, ரைட். மத்தவங்க அருமை. ஞானத்தின் ஞானம். மத்தவங்க ஞானத்தில் ஞானம். ஆகா, கலைச்சலி நம்ம எல்லாரையும் சிவபெருமா பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. வாழ்ந்துட்டே இருக்கு. ஞானத்தின் ஞானம். ஞானத்தின் ஞானம் ஞானத்தின் ஞானநிலை வரணும்.
ஞானத்தில் ஞானம் வரணும், அதுக்காக இப்ப ஞானத்தில் கிரியை என்று ஞான நூல்களை சிந்திச்சுட்டு இருக்கோம். ஆனா என் ஞானத்தில் சரியை வரணும்னா சிவம் ஒருவன் தான் ஒரு பொருள் நினைக்கணும். என்னை தப்பா நினைச்சுக்காதீங்க. சில அடியார்கள், க்ளோஸ் அடியார்கள், முதல் ஸ்டேட்டஸ்ல யார் இருப்பா? முதல் ஸ்டேட்டஸ்ல சிவபெருமான் இருப்பா. ரெண்டாவது ஸ்டேட்டஸ்ல ரெண்டாவது ஸ்டேட்டஸ்ல சாய்பாபா, மூணாவது ஸ்டேட்டஸ்ல இன்னொரு சாமி, அஞ்சாவது ஸ்டேட்டஸ்ல இன்னொரு சாமின்னு இருந்ததுன்னா அது கிணற அரைக்கிணறா தாண்டதுக்கு சமம். அதுக்கு நீங்க கிணத்தை தாண்டாமலே இருக்கலாம், சிவபெருமான வழிபாடு செய்யாமலே இருக்கலாம். சிவத்தை 10-11 செல்ஃப்ல வைக்கிறதுக்கு சிவபெருமான வழிபாடு செய்யாம சிவபெருமான் இல்லைன்னு அவனை திட்டுகின்ற நாத்திகம் பேசுகின்ற இடத்துல நின்னா பெரிய நல்லது. அவங்களை கொண்டு வரலாம், அவங்களை திருத்திடலாம். ஆனா எல்லா பொருளையும் வைக்கிற குப்பை தொட்டிக்கு மாதிரி எல்லாத்தையும் வைப்பேன், அது கூட எங்க சிவபெருமானையும் சேர்த்து வைப்பேன்ற மாதிரியான அந்த விஷயத்த நாம பண்ணோம் அப்படின்னா ஞானத்தில் சரியைக்கே நம்ம வரலன்னு அர்த்தம். ஞானம்ன்ற விஷயத்துக்குள்ள எட்டவே இல்லை. சிவபெருமான் ஒருவன் தான் உயர்ந்தவன்ற எண்ணம் முதல்ல நமக்கு வரணும். ஆகா, இனிமே ஆனந்த் என்ன பண்ணிடுவோம், ஸ்டேட்டஸ்ல இருந்து மியூட் பண்ணி விட்டுருவோம். இனிமே ஆனந்த் ஸ்டேட்டஸ் பார்த்தாதானா என்னை நினைப்ப, இனிமே ஸ்டேட்டஸ்ல உனக்கு மியூட் பண்ணி விட்டேன்னா நான் வைக்கிற ஸ்டேட்டஸ் உனக்கு தெரியாது, தெரியறதுனாலதான் அப்படி பேசுற, இப்படி தெரியாம நான் பண்றேன் அப்படின்னு நீங்க சொன்னாலும் உங்களுடைய என்ன நிலைப்பாடு அது பிரதிபலிக்கின்றது. சில பேர் ஸ்டேட்டஸ் வைக்காம இருப்பாங்க, ஆனா என்ன பண்ணுவாங்க, எல்லா தெய்வங்களையும் சமமா வச்சு பாக்குறது. இறைவனுக்கு சமமான பொருள் கிடையாது. இப்படி பார்க்கலாம், இப்படி பார்க்க கூடாது. இது எப்படி நீங்க புரிஞ்சுக்க போறீங்கன்னு தெரியல. ஆனா சிவன் ஒன்றுன்னு முதல்ல நினைங்க. இப்போதைக்கு நீங்க நான் ஒரு சாய்ஸே கொடுக்கல, சிவன் ஒருத்தரை மட்டும் பிடிங்க. அதுக்கப்புறம் குவிச்சதுக்கு அப்புறம் நான் எல்லாத்தையும் சிவமா பாக்குறதையும் நம்ம சொல்லித்தரணும். எல்லாத்தையும் நாம இதே சாய்பாபாவை சிவமா பார்க்க போறோம், இதே சாய்பாபாவை சிவமா பார்க்க போறோம், இதே திருமலை சிவமா பார்க்க போறோம். அது வேற ஆங்கிள், அது வேற கோணம். ஆனா இது நான் சொல்றது வேற. அதனால சிவத்தை முதற் பொருளாக பற்றுங்க. எனக்கு சிவத்துக்கு மாற்று பொருள் இல்ல, சிவம் என்ற பொருளுக்கு மாற்று பொருள் எனக்கு கிடையாது. சிவத்துக்கு மாற்று பொருள் எது? சிவன் தான். சிவத்துக்கு மாற்று பொருள் அடியார்கள் கூட வச்சுக்கலாம், அவ்வளவுதான். மற்றபடி சிவத்துக்கு மாற்று பொருள் இல்லாத மனப்பக்குவத்தை தருவதுதான் முதல்ல ஞானத்தில் சரியை. அதுக்கப்புறம் தான் திருவாசகத்தை நம்ம படிக்கிறதுக்கான பொருளை. புரியுதுங்களா? அப்ப ஞானத்தில் சரியில எல்லாரும் இனிமே இருக்கலாமா? முயற்சி செய்வோமா? செய்ய வேணாமா? செய்யலாங்க ஐயா. நல்லது, செய்யலாம். அருமை. ஞானத்தில் சரியை முதல்ல முயற்சி செய்வோம். ஞானத்தில் கிரியை வந்தாச்சு. இப்போ ஆலயம் என்பது நம்ம போன அமர்வுல பார்த்தோம். சிவஞான போதம் தருகின்ற பெருஞ்செய்தி யாது? அதான் கேள்வி. 12 சூத்திரமும் கடைஞ்சு கொடுத்த பொருள் எது? அடியார்களோடு சேர்ந்து அடியார்கள் திருக்கூட்டத்தோட சேர்ந்து இருப்பதுங்க ஐயா. அடியார்களோடு சேர்ந்து இருக்க வேண்டியது. ஆக அம்மலம் களி அன்பரோடு மரி. அன்பரோடு மரி. அம்மலம் களி அன்பரோடு மரி. என்னது அர்த்தம்? மலத்தை கழுவுவதற்கு சிவ அன்பர்களுடைய திருக்கூட்டம். அப்ப கூட என்னன்னு சொல்ல, அடியாருன்னு சொல்ல. எவ்வளவு டெக்னிக்கான பெருசன் பாருங்க. யாரு நம்மளுடைய வைகண்டார் பாத்தீங்கன்னா அப்ப கூட என்ன சொல்லிட்டாரு, அம்மலம் களி அன்பரோடு மரி, அடியாரோடு மரின்னு சொல்லிருக்கலாம்ல. ஏன்னா அவருக்கு தெரியும் சில அடியார்களுக்கு அன்பே இருக்காதுன்னு தெரியும். சில அடியார்களுக்கு என்ன இருக்காது, அடியார் வேடத்துல இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு என்ன இருக்காது, அன்பு இருக்காது. அதனால அவர் கிளியரா சொல்லிட்டாரு, அன்பரோடு மரி. அன்பு இருக்கிறவங்க எல்லாருமே சிவனடியார்கள் தான். ஆனா சிவனடியார்கள் எல்லாருக்கிட்டையும் அன்பு இருக்குமான்னு தெரியல. அது நாட் ஷுர். இப்படி இருக்கலாம், ஆனா அப்படி இருக்காது. அது மாதிரி அதனால என்ன சொல்லிட்டாரு, சிவ அன்பர்களோடு சிவ அடியார்களோடு நாம் சேர்ந்து கொள்வதுதான் மலத்தை கழிக்கின்ற பெருவழின்னு சிவஞான போதம் சொல்லுது. கடைசியில என்ன சொல்லுது, கடைசி அந்த இன்னும் 2வது பாட்டுல என்ன சொல்லுதுன்னா 3 பொருள். என்னது? மாலவர் நேயமும் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் என தொழுமே. அதுல கூட மாலவர் நேயம்,
மாலவர் நேயமும் மாலவர் நேயம்னு என்னது? மாலவர் நேயம்னா அன்புதான். அங்கேயும் நேயம், அங்கேயும் அடியவர்னு சொல்லல அவரு. ஐயா, மயக்கம் நீங்கினமையால் சிவபெருமானிடத்து இடையரா அன்பு உடைய மெய்யடியார்களது திருநீற்று பொலிவோடு அக்கு மாலையுடன் கூடிய திருவேடத்தையும், அதுதான் மாலர நேயம் மலிந்தவர் வேடமும். அப்போ நீங்க அந்த பாட்டினுடைய பொருளை உள்ள உணருங்க. மாலவர் நேயம் அப்படின்னு சொல்வது என்னன்னா, மால்னா என்னது? மயக்கம். எப்ப நமக்கு சிவனடியார்களும் மால் தான், திருமால் தான். சிவனடியார்களே திருமால்னு சொல்லலாம். ஆனா இவர்கள் வைத்திருக்கிற மயக்கம் யார் மேல? சிவபெருமான் மேல. சிவபெருமான் மேல மயக்கம் கொண்டதுனால ஒரு அன்பு வரும் இல்லையா? அந்த மாலவர் நேயமும் மலிந்தவர் வேடம் மலிந்திருக்கு. கஷ்டப்பட்டு நீங்க திருநீர் அணியுங்கள், கஷ்டப்பட்டு நீங்க சுபச்சின்னங்கள் அணியக்கூடாது. எளிமையா அதை அழிகின்ற அடியவர், அதான் மலிந்தவர் வேடம். அதுக்கடுத்து ஆலயம் தானும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆலயம் தான், இந்த 3 பொருள்களையும் அரணாக தொழ வேண்டும். ஆலயத்தையும் அரணா தொழணும், மாலவர் நேயத்தையும் அரணா தொழணும், அதுக்கப்புறம் மலிந்தவர் வேடத்தையும் அரணா தொழணும். இதுதான் மெய்கண்டார் காட்டிய நெறி. கடைசியா சொல்ற வார்த்தை, தம்பி அதிபசு உலது இளது எற்றலின் ஆன்மா உலது சொல்லுவார் இல்லையா? பாத்தீங்களா? உலது இளது எற்றலின் ஆன்மா, இது 2வது சூத்திரம் நினைக்கிறேன். அப்படி ஒவ்வொரு, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சூத்திரம் என்னது? அவை இவை மன்னிக்கணும், அது என்னது ஃபர்ஸ்ட் சூத்திரம்? எப்படி சொல்லி தோன்றது? மறந்து போச்சு. முதல் சூத்திரம் ஐயா, அவன் அவள் அது என்னும் அவை மூவினைமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்தம் ஆதி என்மனார் புலவர். அப்படிதான் தொடங்குது. அவர் முதல் முப்பொருள் தன்மை, அப்புறம் பதியினுடைய விளக்கம், பசுவினுடைய விளக்கம், பாசத்தினுடைய விளக்கம், கடைசியில் அணைந்தோர் தன்மையை சொல்லி முடிப்பார். இதுதான் நம்ம 12 சூத்திரத்தினுடைய விஷயம். இதுதான் 14 மெய்கண்ட சாத்திரங்கள்னு சொல்லுது. ஆனா கடைசியா என்ன சொல்றாரு? தம்பி, உனக்கு மத்தது புரிஞ்சுதோ புரியலையோ, இதை மட்டும் புடிச்சுக்க. என்னது? மாலவர் நேயமும் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணென தொழுமே. இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்க. மித்த எல்லாமே தன்னால அம்மளம் களி அமரரோடு அன்பரோடு மறி அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையோட சொல்லி முடிச்சிட்டார். ஆக நாம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஏண்டா நாங்கெல்லாம் திருவாசகம் கேட்கலான்னு வந்தா நீ என்னன்னா சிவஞான போதம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்க. சிவஞான போதம் கிளாஸ் எடுப்பேன்னு வந்தா அங்க திருவாசகம் கிளாஸ் எடுப்ப. ஆக மொத்தம் நாங்க நினைச்சு வந்தது ஒண்ணு, நீ கொடுக்கறது ஒண்ணு அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீங்க. சிவஞான போதமும் திருவாசகமும் நம்ம என்ன சொல்றோம்? மூவர் தமிழும் நான்மறையும், மறந்து போச்சு, தேவர் குரலும் திருநான்மறையும் மூவர் தமிழும் முனிமொழியும் திருமூலர் சொல்லும் கேட்கலாம். சாமி ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு வாய்ப்பு தரீங்களா? ஒரே நிமிஷம் வைக்கிறீங்க, கட் பண்ணிட்டு நான் வரேன். ஒரே நிமிஷம் கட் பண்ணிட்டு வரேன். ஒரே நிமிஷம் வாய்ப்பு கொடுங்க. ஒரு வாசகம் என்று உரை. ஒரு வாசகம் என்று உரை. ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன். வந்துடுறேன் சாமி. ஏன்னா நீங்க ஒரு தடவை கட் பண்ணிட்டு போனா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். அதனாலதான் நான் லேப்டாப் ஒரே கட் பண்ணிட்டேன். நான் உள்ள நுழைஞ்சுக்கிட்டே இருக்கேன், அவ்வளவுதான். யாரும் தெரியல, ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதனாலதான் யாரும் முதல்ல எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆக திருக்குறளை பத்தி பேசினாலும் உட்பொருள் யாருதான்? சிவபெருமான் தான். நம்ம திருமூலரை பத்தி பேசினாலும் சிவபெருமான் தான். முனிமொழியும் என்று சொல்லுகின்ற கோவை திருவாசகமும் நமக்கு என்னது? ஒரு பொருள் தான். எல்லாமே ஒரு பொருள் தான். அப்படி நினைச்சுக்கோங்க. நீங்க என்னடா அதை சொல்றான் இங்க சொல்றான் அப்படி நினைக்காதீங்க. இந்த 12 திருமுறைகள்ல இருந்தா நான் சாத்திரம் போச்சு. சாத்திரம் எல்லாத்துக்கும் பிடிக்குது இல்ல, அதனால அதை வச்சு நான் சொல்றேன். உங்க எல்லாருக்கும் சாத்திரம்னா ஒரு கேட்சியா இருக்கு இல்லையா? அதனால சாத்திரத்தை வச்சு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படின்னு தான், வேற ஒண்ணும் கிடையாது. சரி, ஆக ஒரு செய்தி அதுல ஆலயம் தானும் வரனால, ஆலயம் என்பது என்ன அப்படின்னா, ஆலயம் என்பது சிவபெருமான் இருக்கிற இடத்துக்கு பேர் மட்டும்தான் ஆலயம். மித்த எதுக்கும் ஆலயம்ன்ற பேர் கிடையாது.
சிவபெருமான் இருக்கிற அந்த கோவிலுக்கு பேரு தான் ஆலயம். மித்த எந்த கோவிலையும் ஆலயம்னு சொல்லக்கூடாது. மித்த எந்த ஒரு மூர்த்தம் இருக்கக்கூடிய கோவில்களை ஆலயம்னு சொல்லக்கூடாது. ஆலயம்னா என்ன? உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுச்சுன்னா சொல்லுங்களேன். ஆலயம்னா என்ன? எனக்கு சிவபெருமான் இருக்கும் இடம் அதாங்க ஆலயம். சிவபெருமான் லயிக்கக்கூடிய இடம் ஆலயம். அங்க கண்ணியமா இருக்கு. ஆன்மா லயிக்கக்கூடிய இடம் ஆலயம். வேற ஏதாவது பொருள் இருக்கா ஆலயத்துக்கு? ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. அதுதான் எங்கயா தெரியும். ஐயா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஔவையார் சொன்ன ஆலயம் தொழுவது சாலவும் நன்று தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். சரி. இன்னும் ஒருத்தவங்க யாராவது சொல்லலாம் ஆலயத்தை பத்தி பேசலாம். அடியார்கள் கூடுமிடம் ஆலயம். புதிய அடியார்கள் எல்லாம் பேசலாம். அடியார்கள் கூடுமிடம் ஆலயம். அடியார்கள் கூடியிடம் ஆலயம். சரி, இப்ப கவனிக்கலாம். ஆலயத்துக்கான பொருள் அருள் குவியும் இடம். எல்லா அருள் குவியும் இடம் ஆலயம். ஊனுடம்பு ஆலயம். ஐயா ஊனுடம்பு ஆலயம். ஊனுடம்பு ஆலயம் எவ்வளவு அழகான வார்த்தை. ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு ஊனுடம்பு ஆலயம். ஏன் ஊனுடம்பு ஆலயம்னா இங்க சிவபெருமான் கன்ஃபார்மா இருக்கான். எங்க எல்லார் உடம்புக்குள்ளயும் யார் இருக்கா? சிவபெருமான் இருக்காரு. சிவபெருமான். நீங்க பாருங்க, நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாம் என்ற மாதிரி சிவபெருமான் உள்ளுக்குள்ள இல்லாட்டி எந்த பொருளும் அசைய முடியாது. சிவபெருமான் எல்லா உயிர்கள்கிட்டையும் இருக்கான். அதனாலதான் எல்லாத்துக்கும் ஆலயம்னு பேர். எல்லாத்துக்கும் ஆலயம்னு ஏன் பேரு? நான் ஊனுடம்ப ஏன் ஆலயம் சொல்றோம்னா, கோவில்ல போய் கூட நீங்க வேற சாமியை சாய்பாபா வச்சிருவீங்க, ரஜினிகாந்த் வச்சிருவீங்க, விஜயகாந்த் வச்சிருவீங்கன்றனால உயிருக்குள்ள யாரையும் வைக்க முடியாது. இல்ல உங்க உடம்புக்குள்ள யாராவது வைக்க முடியுமா? அதனாலதான் எங்க அப்பா மட்டும் இருப்பான். எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய் யானிலன் இதற்கு ஒரு கைமாறே அப்படின்னு சொல்வது போல உள்ளுக்குள்ள நம்ம உடம்புக்குள்ள யாரையும். அதனால ஊனுடம்பு கன்ஃபார்மா ஆலயம். ஆனா மற்ற கோவில்களை நம்ம ஆலயம்னு சொல்லக்கூடாது. ஆலயம்னா ஆன்மா லயிக்கிற இடம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ராஜகுரு அம்மா, ராஜேஸ்வரி ராஜகுரு அம்மா ஏதாவது சொல்ல வரீங்களா சுவாமி? நீங்க அன்மியூட் பண்ணிருக்கீங்க. மியூட் பண்ணிக்கலாமா? ரைட். இப்போ நல்லா கவனிங்க. ஆலயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்க எல்லாம் சொன்னீங்கல்ல ஆன்மா லயிக்கிற இடம் அங்க இதுன்னு சொன்னோம் இல்லையா? இங்கதான் சித்தாந்தம் வேலை செய்யுது. இங்கதான் சித்தாந்தம் வேலை செய்யுது. என்ன அப்படின்னா கவனிங்க, நீங்க சிவபெருமானுக்கு 3 வடிவங்கள் உண்டு. என்ன வடிவம்? அருவம், உருவம், அருவுருவம். உருவம், அருவுருவம், அருவம் 3 வடிவங்கள் உண்டு. புரியுதுங்களா? நான் சொல்ற ரொம்ப முக்கியமான செய்தி. இதை கவனிச்சுட்டு நம்ம உள்ளுக்குள்ள போயிடலாம். இன்னைக்கும் போகாம விட்டுருவான் போல நினைக்காதீங்க. இன்னைக்கு இடையிடை சடையிடை கங்கை தரித்தாய் போச்சு பார்க்கத்தான் போறோம். ஒன்னும் பிரச்சனை. ஆலயத்துக்கு சரியான பொருள் தெரிஞ்சுட்டா நல்லது தானே? ஆலயம் அப்படின்னா சிவபெருமானுக்கு 3 வடிவம் உண்டு. கவனிங்க, 3 வடிவம். என்ன வடிவம்? உருவம், அருவுருவம், அருவம். இவனுக்கு மட்டும்தான் 3 வடிவம். வேற யாருக்கும் கிடையாது. எந்த கடவுளுக்கும் கிடையாது. எந்த கடவுளுக்காவது 2 இந்த வடிவம் இருக்குன்னு சொல்லுங்க பாக்கலாம். எந்த கடவுளுக்கு என்ன கிடையாது? எந்த கடவுளுக்கும் 3 வடிவமும் சேர்ந்து கிடையாது. நீங்க சில பேர் பாத்தீங்கன்னா இப்ப இஸ்லாத்துல எல்லாம் வெறும் அருவம் மட்டும் கும்பிடுவாங்க பாத்தீங்களா? சில கிறிஸ்டியானிட்டியில நீங்க வெறும் அருவம் வச்சு கும்பிடுற அவங்கள எந்த சிம்பனும் இல்லாம கும்பிடுறவங்களும் இருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ அவங்களுக்கு அருவம் மட்டும்தான் இருக்கு. என்ன கிடையாது? உருவம் கிடையாது. இதுல என்ன பியூட்டினா அருவுருவம்ன்ற கான்செப்ட் எந்த இறைவனுக்கு கிடையாது. நம்மளுடைய பெருமான், நம்மளுடைய இறைவன், நம்மளுடைய சுவாமிக்கு மட்டும்தான், சிவபெருமானுக்கு மட்டும்தான் 3 வடிவம் இருக்கு. இப்ப கவனிங்க, ஒரு குழந்தை இருக்கு. என்னை பார்க்கணும், என்ன எல்லாரும் பார்க்கணும். தெரியலன்னா எனக்கு கொஞ்சம் இந்த ஒரு நிமிஷம் என் கூட இருக்கலாமா எல்லாரும்? எனக்கு கலாவதி அம்மா ஒருத்தவங்க தான் தெரியுறாங்க. என்னன்னு தெரியல, மத்தவங்க யாரும் தெரியல. பரவாயில்ல, இருக்கட்டும். என்னுடைய பேண்ட்வித் தான் ப்ராப்ளம், வேற ஒன்றும் கிடையாது. எனக்கு அம்மா மட்டும் தெரியல. சரி, ஒருவேளை அம்மாவுக்கு பேண்ட்வித் நிறைய இருக்கு நினைக்கிறேன். எத்தனும் எனக்கு குல்ஃபுல்ஃபுல்ல செக்கல் அல்ல அல்ல குல்ஃபுல் எல்லாம் 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 ಶುಕ್ರಿಯ ಓಕೆ எனக்கு செக்கல்ல வேத்தானோ தாவூத் ಶುಕ್ರಿಯ மன்னிக்கணும் சாமி. அப்போ இப்போ இருக்கு இங்க பாருங்க, சாக்லேட்டு, புக்கு,
வைரம் 3 இருக்கு. கவனிங்க, சாக்லேட்டு, புக்கு, வைரம் 3 இருக்கு. இருக்கா? இப்போ நம்ம குழந்தையா இருப்போம், எதை எடுத்துக்குவோம்? சாக்லேட் 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 எடுத்துக்குவோம். சரி, கொஞ்சம் வளர்ந்துட்டோம், என்ன என்ன எடுப்போம்? புக் எடுப்போங்க ஐயா. புக்கு எடுப்போம். வைரத்தை தாங்க ஐயா எடுப்போம். புக் எடுப்பாங்க. ஏன் சாக்லேட் எடுப்பீங்களா? கடைசியா தான் கொஞ்சம் வளர்ந்துருக்கோம், பெருசா இல்ல, நம்ம ரொம்ப இல்ல. முதல்ல 1 வயசு குழந்தை சாக்லேட் எடுக்குது. இப்ப வந்து 4 வயசு குழந்தை என்ன எடுக்குது? அப்பயும் சாக்லேட் தான் சாக்லேட்டும் எடுக்கும், புக்கே எடுக்கும். சாக்லேட் எடுக்கும், புக்கே வைரத்தை எடுக்கும். தான் நல்லா கவனிச்சுக்கோங்க. சாக்லேட்டும் எடுக்கும், புக்கே எடுக்கும். சாக்லேட்டும் புக்கு 2 எடுத்துக்கும். அதுக்கு வந்து புக்ல என்ன இருக்குன்னு பார்க்க தோணும். கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம், ரொம்ப மெச்சூர்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்? சாக்லேட் எடுக்க மாட்டோம். ஏதாவது ஒண்ணுதான் எடுக்கணும்னு சொல்றாங்க, ஒரு கண்டிஷன். சாக்லேட் எடுக்க மாட்டோம், புக் எடுக்க மாட்டோம், வைரத்தை எடுத்துருவோம். இல்ல, வைரத்தை எடுத்துட்டா என்ன ஆகும்? சாக்லேட்டும் வாங்கிக்கலாம், புக்கும் வாங்கிக்கலாம். வைரத்தை எடுத்துக்கிட்டா சாக்லேட்டையும் வாங்கிக்கலாம், புக்கையும் வாங்கிக்கலாம். இதுதான் ஞானம். புரியுதுங்களா சாமி? அது மாதிரி நம்ம சிவபெருமான் 3 வடிவங்கள் இருக்கான். என்ன வடிவம்? ஒரு வடிவம் அருவம், 2வது வடிவம் அருவுருவம், 3வது வடிவம் உருவம். சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப உருவத்தை எடுத்துக்கும், கொஞ்சம் முதிர்ச்சி அடைகிறப்ப அருவத்துக்கு வரும். இன்னும் ரொம்ப அதிகமான முதிர்ச்சி இருக்குன்னா இது எங்க போயிடும்? அருவத்துக்கு வரும். அருவத்துக்கு போய் எடுத்துக்கும். அப்போ இந்த அருவத்துக்கு என்ன பேர் தெரியுமா? சித்தாந்தப்படி அருவத்திற்கு லயம்னு பேர். அருவத்துக்கு என்ன பேரு? அருவம். அதுக்கு லயம்னு அர்த்தம். அரு உருவத்துக்கு போகம்னு அர்த்தம். உருவத்துக்கு அதிகாரம்னு அர்த்தம். லயம், போகம், அதிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி? அருவம், அருவுருவம், உருவம் சொல்றோம்னா இது தமிழ். லயம், போகம், அதிகாரம் இது சமஸ்கிருதம். லயம், போகம், அதிகாரம் அப்படின்னு வச்சுக்கோங்க. எல்லாரும் நோட் பண்ணிக்கலாம். லயம்னா என்ன அர்த்தம்? உமாராணி அம்மா மியூட் பண்ணிக்கலாம். லயம்னா என்ன அர்த்தம்? அருவம். அருவம். அருவம்ங்கய்யா. என்னாச்சு? சுத்தமா கேட்கல போல. போயிடுச்சா? லயம்னா அருவம் அர்த்தம். போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பேசுறது கேக்குதா? கேக்குதுங்க ஐயா, கிளியரா நாங்க பேசுறது உங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு கேக்குதுங்க ஐயா, உடனே கேட்கல. ஆமா, அதுதான் பிரச்சனை. இங்க லாஸ்ட் கனெக்ஷன் சுத்திக்கிட்டு இருக்கு. சரி, இப்ப லயம் அப்படின்றதுக்கு ஈக்குவலான விஷயம் என்னன்னா அருவம். போகம் அப்படின்னா அருவுருவம். அதிகாரம் அப்படின்னா என்னது? உருவம். அதனாலதான் அதிகார நந்தி எப்படி இருக்கும்? எதுவுமே இருக்கு ஐயா, பெருசா இருக்கும். அதிகார நந்தி உருவத்தோட இருக்கும். ஐயா, பெருசா இருக்கும். ஆமா, கையில வந்து மான்முழு தாங்கி நம்ம மாடி எல்லாம் வச்சு அதிகார நந்தி முழு உருவத்துல இருக்கும். அதிகார நந்தி முழு உருவத்துல இருக்கும். நம்ம மாதிரி உடம்பு அது மாடு மாதிரி இருக்காது. இந்த நந்தி என்பது என்னது? அது போகம். அது புரியுதுங்களா? அது மாதிரி அதிகாரம்னா உருவம்னு அர்த்தம். லயம்னா என்ன அர்த்தம்? லயம்னா அருவம்னு அர்த்தம். அடுத்து போகம்னா என்ன அர்த்தம்? இப்போ இது நல்ல ஆன்மானா எதைத்தான் எடுத்துக்கணும்? இந்த ஆன்மா என்ன ஸ்டேட்ல இருக்கு? ஆன்மாவுக்கு என்ன உருவமா, அருவுருவமா, இல்ல அருவமா? ஆன்மா என்ன வடிவம்? உள்ள ஆன்மா இருக்குல்ல, அது லயமா, போகமா, அதிகாரமா? உருவமும் கிடையாது, அருவுருவமும் கிடையாது. அது ஒரு பொருள். ஆன்மா என்னது? லயம். அது எதை போய் பிடிக்கணும்? லயத்தை. மகிழ்ச்சி அம்மா பாத்துட்டேன். ரொம்ப மகிழ்ச்சி. சுபாஷினி அம்மா இன்னைக்கு வரணும்னு நினைச்சேன், வந்துட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. வருக. ஆன்மா யார பிடிக்கணும்? லயம் என்று ஆன்மா லயம், அதனால லயத்தை பிடிக்கணும். அதனால சேருவது இனம் என்பது
ஆன்மா லயத்தை பற்றுவதற்காக வைத்த இடம்தான் ஆலயம். லயமா இருக்கிற ஒரே ஒருவன் சிவம் மட்டும்தான், வேற யாரும் லயமா இருக்க முடியாது. அதனாலதான் ஆன்மாக்குள்ள அவன் உட்கார்ந்துட்டான். அதனாலதான் சிவம் இருக்கின்றது மட்டும்தான் ஆலயம். ஆன்மா லயத்தை பற்ற வேண்டும், லயமாக அருவமாக இருக்கக்கூடிய சிவபெருமானை பற்ற வேண்டும் என்பதற்காக வச்சிருக்கான். ஆனா எடுத்த உடனே பற்றுமா? ஆன்மா லயத்தை போய் பிடிக்க முடியுமா? பிடிக்க முடியாதுங்க ஐயா. ஆமா, ஆன்மா லயத்தை போய் பிடிக்க முடியாது. ஒரே ஒரு நிமிஷம், நான் பஞ்சாயத்தை விட்டுறேன். கேட்கவே மாட்டேங்குது. ஒரே ஒரு நிமிஷம் சாமி, இங்க சுத்திட்டே இருக்கு. சாமி அங்க விட்டுட்டேன். நான் பேசுறது கேக்குதுங்களா எல்லாருக்கும்? கேட்கலீங்க. சரி, இப்ப அது எனக்கு தெரியவே இல்லை, யாருமே தெரியல. நான் அதை எதுக்கு வச்சிட்டு இருக்கணும். சரி, இப்ப ஆன்மா என்ன ஆகுது? ஆன்மா லயப்பொருள், அது லயப்பொருளோடு இணைவுது. ஆனா ஆன்மாவுக்கு எடுத்தோடனே லயம் தெரியாது. ஏன்னா லயம்ன்ற கான்செப்ட புரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு என்ன வேணும்? அது கொஞ்சம் உருவம். அதனால அந்த ஆன்மா முதல்ல எதைத்தான் பிடிக்கும்? அதிகாரத்தை பிடிக்கும், உருவத்தை பிடிக்கும். படிநிலையில எங்க போய் பிடிக்கும்? இப்ப நம்ம எல்லாருக்கும் சிவலிங்க திருமேனியே சாமியை பாக்குற ஒரு ஆற்றல் வந்துருச்சா? லிங்க திருமேனியை பார்த்தாலே சிவபெருமான் தான், அதுக்குள்ள சிவம் இருக்குன்ற நம்பிக்கை நமக்கு வந்துருச்சான்னா நாம எங்க வந்துட்டோம்? அதிகாரத்துக்கு வந்துட்டோம். இந்த ஆன்மா எதை போய் பற்றணும்? எக்ஸாக்டா அருவமா எந்த உருவமும் இல்லாதப்போ சிவத்தை நம்ம பார்க்க கத்துக்கிட்டோம்னா நீங்க எல்லா இடத்தையும் சிவத்துல பார்க்கலாம். அதுக்காகத்தான். இல்லன்னா சிவலிங்க திருமேனியை பார்த்தாதான் என்ன ஞாபகம் வரும்? அதனால ஆன்மா லயப்பொருளை பற்றுவதற்காக வைத்த இடம்தான் ஆலயம். ஆ என்றால் பசு, இந்த பசு ஆன்மா. ஆ என்றால் பசு, அது உள்ள இருக்கக்கூடிய ஆன்மா. இந்த ஆன்மா லயப்பொருளை சென்று பற்றுவதற்கு பேர் தான் என்னது? ஆலயம்னு நம்ம சொல்றோம். புரியுதுங்களா சாமி? இதையுமே நிறுத்தி வெளியதான் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். சாமி கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா, கேக்குதுங்க ஐயா. மன்னிக்கிறேன், நல்லா கேக்குது. இப்ப நான் டேட்டாவே நான் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணிட்டு வந்துட்டேன். வைஃபையும் கட் பண்ணிட்டேன், டேட்டாக்குள்ள வந்துட்டேன். எவ்வளவு நேரம் இருக்குன்னு தெரியாது. ஆனா ஓகே, எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன். அப்போ ஆலயம் என்பது சிவன் ஒருவனுக்குத்தான் லயம். அவன் ஒருத்தன் தான் லயமாகவும் போகமாகவும் அதிகாரம் கொடுப்பான். அந்த மாதிரி இருக்கு. ஐயா விட்டு விட்டு கேக்குதுங்க, சரியா கேட்கலைங்க ஐயா. கேட்கலைங்க ஐயா, கேட்கல. வெளியில போயிட்டு வருவாரு, அமைதியா இருங்க. வருவார் ஐயா, வருவாரு. சாமி கேக்குதுங்களா? வந்துட்டேன். கேக்குதுங்க, குரல் கேக்குதுங்க. வருதுங்க. அப்ப மன்னிக்கணும். எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்துட்டேன். இதுக்கப்புறம் அவன் விட்டதுதான் வழி. சரி, அப்போ நல்லா கவனிக்கணும். ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்னு அம்மா சொன்னது சிவபெருமான் கோயிலுக்கு மட்டும் போங்கடான்னு இருக்காங்க. யார் சொல்லியிருக்கா? அப்படி தவிர வேற எந்த கோயிலுக்கும் போயிடாத சாமி. அதனாலதான் அந்த அம்மா கோயிலும் சொல்லல, கோயில் தொழுவது சாலவும் நன்றுன்னு சொல்லல. அந்த அம்மா தெளிவா என்ன சொல்லிடுச்சு? ஆலயம் தொழுவது. ஆலயம் என்பது சிவபெருமான் இருக்கிற இடம் மட்டும்தான். ஏன்னா அவன் ஒருத்தன் தான் லயமா இருக்க முடியும், வேற யாரும் லயமா இருக்கவே முடியாது. புரியுதுங்களா? வேற யாரும் லயமா இருக்க முடியாது. அதனால ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று நம்ம சொல்றோம். அதனால நம்ம கோயிலுக்கு போனா நம்முடைய முடிந்த முடிவு நம்ம எதைத்தான் போய் எடுக்கணும்? நம்ம எதைத்தான் போய் எடுத்துக்கணும்? அருவமாக இருக்கக்கூடிய சிவபெருமானை பற்றுவதற்கு தான் ஆலயத்துல முயற்சி பண்ணணும்.
நாமெல்லாம் என்ன பண்றோம்? சாமி ஊர்வலம் போயிடுச்சா அது பின்னாடியே போறது, அதுக்கப்புறம் சாமி வந்துருச்சா அது உருவத்திலேயே நம்ம மயங்கிட்டு இருக்கோம்ல. இன்க்ளூடிங் நான் இன்னைக்கு வரைக்கும் நான் அப்படிதான் இருக்கேன். போய் மீனாட்சியை பார்த்தோமா அப்படியே சொக்கி போய் உட்காந்துருக்கு, அங்க போய் சொக்கநாதரை பார்த்தோமா அப்படியே அப்படியே மெய் மறந்து அவங்க அந்த வடிவத்தை எங்கேயாவது உட்காந்துக்கிட்டு அப்படியே நீங்க மீனாட்சி அம்மன் கோயில் போயிருக்கீங்களா? நீங்க பகல்ல போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கங்க அப்படியே ஒளிக்கற்றை மாதிரி அப்படியே லைட் மாதிரி அப்படியே வந்து நிக்கும், லைட்டா வந்து நிக்கும் பகல்ல போனீங்கன்னா. நான் பகல்ல மேக்சிமம் போனதே இல்லை, ஒரே ஒரு நாள் போறதுக்கு வாய்ப்பு வந்து பார்த்தா எங்க பார்த்தாலும் லைட்டு போட்ட மாதிரி ஒளித்து கொள்ளாது, ஒளி இருக்கிற மாதிரி. அப்பதான் பார்த்தேன் பெருமான் எப்படி ஒளிக்கிச்சா இருக்கான் பாரு. சார் இதுக்கு பேருதான், அது கூட அருவம் தான். அதனால கோவில்ல போய் எதை தேடணும்? எதை தேடணும்? எது தேடணும்? அருவமா இருக்கிற அருவமா இருக்கக்கூடிய சிவத்தை உணர்ந்துட்டு வெளியே வரதான் பாக்கணும். அப்பதான் முதிர்ச்சியில இருக்கோம்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்பதான் நம்முடைய முதிர்ச்சியில. சின்ன பிள்ளையில போய் நம்ம சாக்லேட் எடுத்தோம், ஓகே தப்பு இல்ல. கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் சாக்லேட்டையும் என்ன எடுத்தோம், புக்கையும் போய் எடுத்தோம், தப்பு கிடையாது. இன்னும் கொஞ்சம் முதிர்ச்சியில என்ன பண்ணோம், வைரத்தை தான் எடுக்கணும். வைரத்தை எடுத்தா எல்லாமே கிடைச்சிரும். அது மாதிரி லயப்பொருளாக இருக்கக்கூடிய சிவத்தை கோவில்ல போய் தேடணும். அப்பா எந்த உருவமே இல்லாம உன்னை தியானிக்க முடியுதா, உருவமே இல்லாம உன்னை உணர முடியுதா, அந்த உணர்வை பெற்று வெளியே வந்தாதான் ஆலயம் போயிட்டு வந்திருக்கேன்னு அர்த்தம். இப்ப புரிஞ்சுங்களா? இப்ப ஆலயம்னா என்னன்னு புரிஞ்சுங்களா? லயிக்கிற இடம் இல்ல. ஒரு பாட்டு கேட்டா கூட லயிப்போம் இல்ல, ஒரு பாட்டு கேட்கிறோம் சாமி பாட்டு இல்ல, வடிவேறும் திரிசூலம் தோன்றும் பிறை சடை மேல் இளமதியும் தோன்றும் கடியேறு கமல் கொன்றை கண்ணி தோன்றும் காதில் வெண் குலைத்தோடும் கலந்து தோன்றும் அப்படின்னு சொல்லும் போது அப்படியே ரசிச்சிருவோம். அப்படியே மனத்துள் மாயன்னை மாசரு சோதியை புனிற்று பிள்ளையை வெள்ளைமதி சூடியை எனக்கு தாயை எம்மானிடை மருதினை எனக்கு தாயை எம்மானிடை மருதினை நினைத்திட்டு ஊறி நிறைந்ததன் உள்ளவே. குறுந்தொகை. யார பத்தி பாடினேன் இப்ப ஞாபகம் இருக்கா? எனக்கு தாயை எம்மான்கிடை மருதினை மகாலிங்கேஸ்வரர் தெரிஞ்சுச்சா? அடிக்கடி தோண்டி விடணும்ல, சொரிஞ்சு விடணும். அதுக்காக தான் நான் இப்ப இடைமருதீசன் இடைமருதீசனுக்கும் திருவாசகத்துக்கும் பெருந்தொடர்பு இருக்கு, பெருந்தொடர்பு ரகசியம் இருக்கு, பெரும் சாவி இருக்கு, பெரிய சாவி. அது கிடைச்சிச்சுன்னா உறைஞ்சு போயிடும், நம்ம எல்லாரும் அந்த ஷாக்ல உறைஞ்சு போயிடும். அந்த இடைமருதீசனை நீங்க பாதி பேர் தேடுறீங்க, என்னமோ ஈஸியா கிடைச்சிடும் தேடுறீங்க. ஆனா கஷ்டமா தான் கிடப்பா. கஷ்டம் இல்ல, அது உணர்ச்சிக்கு வரணும். ஆலயம் மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, அப்போ ஆலயம் என்பது என்னன்னா, நாம கோவில்ல போயிட்டு உருவத்தை உருவம் இருக்கிற கோவில் தான், அந்த உருவத்துல உருவம் இல்லாமலும் அவன் நிக்கிறான் ஒரு இடத்துல, அந்த இடத்த கண்டுபிடிக்கணும். அதுதான் ரகசியம். ஒவ்வொரு கோயிலையும் ஒரு ரகசியம். சிதம்பரம் கோயில்ல அதான ரகசியம். சிதம்பரம் கோயில் எது ரகசியம்? அவனே மூலட்டநாதனா அருவுருவமா இருக்கான், அவனே உருவமாக என்னவா நிக்கிறான், அதிகாரமாக தில்லை நடராசனா நிக்கிறான். அவனே அருவத்தை போய் பாக்குறதுதான் ரகசியம்ன்றோம். அதுதான் பாக்கணும், அதுதான் தேடணும். சிற்றம்பலத்துல மட்டும் கிடையாது, தில்லையில மட்டும் கிடையாது, எல்லா கோயிலையும் என்ன இருக்கான், எல்லா கோயிலையும் அவன் என்னவா இருக்கான், எல்லா கோயிலையும் அவன் என்னவா இருக்கான்னா அருவமா இருக்கான். அந்த அருவ ஆற்றலை மனசுக்குள்ள கொண்டு போய் தேக்கிறதுக்கு பேரு தான் ஆலயம் தொழுவது சாலவும். ஒரு வார்த்தையில எவ்வளவு பெரிய விஷயத்த வச்சுட்டாங்க பாருங்க. நம்மளால என்ன நினைச்சிட்டு தினமும் கோயிலுக்கு போனா போதும், பக்கத்துல உள்ள சாய்பாபா கோயில் போவோம், இல்லாட்டி பக்கத்துல வேற ஏதாவது கோயில் போவோம்னு நினைச்சிட்டு போயிட்டு இருக்கோம். அது ஆலயம். மறந்தும் ஆலயம்னு சொல்லிடாதீங்க. மறந்தும் ஆலயம்னு மற்ற
லயம் என்ற நிலையில இருக்காத அந்த இவங்களை போய் ஆலயம்னு சொல்லக்கூடாது. இது இப்ப என்ன சொல்றாங்க? பட்டுக்கடல் ஆலயம் சொல்றாங்களா? கேள்விப்பட்டீங்களா? ஜவுளிகள் ஆலயம் சொல்றாங்களா இல்லையா? கேள்விப்பட்டீங்களா? ஏங்க போத்தீஸ் எல்லாம் சொல்றாங்கல்ல, எங்களுதான் இது வந்து பட்டு ஆலயம், பட்டுகளின் ஆலயம் சொல்லலாமா? ஆலயம் தான் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க, கோவில் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆலயம் என்பது யாருக்கு மட்டும்தான் பொருள்? அதனால ஆலயம் தொழுதாதான் சாலவும் நன்று. புரிஞ்சதுங்களா? அதனால ஆலயத்தை நல்லபடியா பார்க்கணும். இப்ப கோயிலுக்கு போனா என்ன தேடணும்? முதல்ல சாக்லேட் எடுக்கணும். கோயில போயிட்டு முதல்ல என்ன பண்ணணும்? சாக்லேட் எடுத்து பிரிச்சு வாயில போட்டு தின்றணும். ரெண்டாவது என்ன எடுக்கணும்? புக் எடுக்கணும். மூணாவது நீங்க போயிட்டு மயிலாப்பூர் கோயிலுக்கோ சொக்கநாதர் கோயிலுக்கோ போயிட்டு ஏங்க சாக்லேட் கொடுங்கன்னு கேட்க கூடாது. எங்க ஒருத்தர் ஆனந்தன்றவன் சொன்னாங்க கோயில ரொம்ப சாக்லேட் கொடுப்பாங்கன்னு. சாக்லேட் கொடுங்க, புக்கு கொடுங்க, வயிறை கொடுங்க கேட்க கூடாது. சாக்லேட்ன்றது எதுக்கு சமம்? உருவம், உருவத்தால வழிபாடு செய்யணும் பெருமானம் முதல்ல. ரெண்டாவது புத்தகம்ன்றது உருவத்தால பெருமான வழிபாடு செய்யணும். அதோட வந்துடுறோம். முதிர்ச்சிக்கு நம்ம போறதே இல்லை. பிள்ளைக்கு போனா கூட அந்த இது போட்டிருக்காங்கல்ல, அந்த மாலை போட்டிருப்பாங்கல்ல, அது என்னது வில்வ மாலை சங்கத்துல போட்டிருப்பாங்கல்ல, வில்வ மாலை, அதைத்தான் பார்த்து தெரியுது. அங்க போனா கூட வில்வ மாலை நல்லா தெரிஞ்சு எனக்கு இந்த வட்டம் வந்து நான் இந்த வட்டம் எண்ணிட்டேன், அதுக்குள்ள இருக்கக்கூடிய மாலை எத்தனை வரி இருக்குன்னு எண்ணிட்டேன். அதை பார்த்து அதுக்கு பின்னாடி இருக்கிற அருவத்தை தாயா பார்க்கணும், அதுதான் வைரம், அதுதான். அங்கேயும் போய் என்ன பாக்குற? வில்வ மாலை தொங்குறதையே பாக்குற. நீ தப்பு இல்லையா? சரி, அப்போ எல்லா கோவில்கள்லயும் நீங்க அருவத்தை உணர்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நல்லா கவனிங்க, அருவத்தை உங்க ஆன்மாவோட நீங்க அட்டாச் பண்ணிட்டு பேருதான் சிக்கனை பிடித்தேன்னு அர்த்தம். சிக்கனை பிடித்தேன்னு என்ன அர்த்தம்? சிக்கனை பிடி இப்போ நம்ம காலுக்கு இது இப்படி தப்பா சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க, ஏன்னா ஈஸியா புரியுதுக்காக. நம்ம காலுக்கு வேணாம், காலுக்கு சரி பண்ணா கூட வச்சுக்கோங்க. இப்ப ட்ரெஸ்ஸுக்கு ரொம்ப ஃபிட்டா ஒரு ட்ரெஸ் போடுறோம்ல, ஃபிட்டா நம்ம உடம்பு என்ன சைஸோ அந்த சைஸுக்கே ஒரு ட்ரெஸ் போட்டு ஃபிட்டா போட்டோம்னா சிக்கன் இருக்கு, நல்லா டைட்டா கரெக்டா பிடிச்சிக்கிச்சுன்னு சொல்ற மாதிரி நமக்கு நம்ம ஆன்மா லயமா இருக்கு. அதுக்கு ஃபிட் ஆகணும்னா எதுதான்? அதுக்கு ஃபிட் ஆகணும் எதைத்தான் போடணும்? லயத்தை தான் பிடிக்கணும். ஆளு என்ன மாதிரி ஒரு ஆளு தின்னான ஆளு எக்ஸல போடணும் எப்படி இருக்கும்? எக்ஸல் சைஸ போடணும் எப்படி இருக்கும்? நான் என்ன மாதிரி ஆளுங்க இருக்கும்ல, ஃபிட் ஆகாது. எனக்கு ஏத்த சைஸ்ல போடணும். அது மாதிரி ஆன்மாவோட சைஸ் எது? லயம் தான். லயத்தை போய் பொருந்துனா அது சிக்கனை பிடித்தேன். சிக்கனை பிடித்தேன் நீங்க ஒண்ணும் இல்ல, லயத்தை மட்டும் பிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க எங்க திரும்பினாலும், ஏன்னா எல்லா இடத்துலயும் வெற்றிட இருக்கு, ஆமாவா இல்லையா? எல்லா இடத்துலயும் அருவம் இருக்கு. நீங்க அதை புடிச்சிட்டீங்கன்னா நீங்க எல்லா இடத்துலயும் சாமியை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா அதை உணர்றதுக்காகத்தான் கோயிலுக்கு போறோம்னு இது வரைக்கும் யாரும் சொல்லவே இல்லை, ஆமாவா இல்லையா? கோயிலுக்கு போனா சாமியை பார்த்தோமா, தேங்காய் உடைச்சோமா, தேங்காய்க்குள்ள எண்ணெயை ஊத்தி, இப்பெல்லாம் தேங்காய் தீபம். கோயிலுக்கு போறேன் தேங்காய் உடைச்சு தேங்காய்க்குள்ள தீபம், வாழைப்பழத்தை கிழிச்சு வாழைப்பழத்துக்குள்ள தீபம், பூசணிக்காய் உடைச்சு பூசணிக்காய் தீபம். என்னங்க இப்படி கையில கிடைக்கிற எல்லா பொருளையும் எந்த ஜோசியக்காரன் சொன்னாலும் வாழைப்பழத்துல தீபம் போடுங்க, பூசணிக்காயில தீபம் போடுங்கன்னு எவன் சொன்னாலும் பூசணிக்காயை குடைச்சு தீபம் போட்டுட்டு இருக்காங்களா? சரி, நல்லா விட்டுருங்க. சரி, அதெல்லாம் நம்ம பண்ணத்தான் கோயிலுக்கு போறோம், மொட்டை அடிக்கிறோம், காது குத்துறோம், காவடி எடுக்கிறோம், அழகு குத்துறோம், என்னென்னமோ பண்றோம். இதெல்லாம் பண்ணாலும் கோவில்ல நாம செய்ய வேண்டியது எது? பெருமானே, எம்பெருமானே, சொக்கநாதா, பட்டியப்பா, அம்பலத்தரசே, ஆடுகின்ற பெருமானே, கூத்தனே, தில்லையுள் கூத்தனே, தென்பாண்டி நாட்டானே, அல்லல் பிறவி அறுப்பானே, ஓ என்று சொல்லற்கு அறியானேன்னு கதறி கதறி, எப்பா உன்னுடைய உண்மை வடிவத்தை மட்டும் எனக்குள்ள பதிய வச்சிரு சாமி, நீ பொண்ணாதான் கோயிலை விட்டு போவேன். ஆமா, ஆலயம் என்ற வார்த்தை, ஆலயம் என்ற நினைப்ப, அந்த தரிசனத்தை எனக்கு சொல்லும் போது எனக்கும் புள்ளரிச்சிச்சு, எல்லாருக்கும் புள்ளரிக்குது. இப்ப நான் சொல்லும் போது சுசிலாமா எல்லாருக்கும் எனக்கு சொல்றேன், அந்த வார்த்தை சொல்லும் போது அத்தனை பேத்துக்கும் ஷாக் அடிக்குதுன்னா அவன் இப்பவே ஆலய தரிசனத்தை நம்ம கொடுத்துட்டு இருக்கான் இந்த நிமிஷமே. அப்படி நான் தப்பு போய் சொல்லல, அப்படி எனக்கு அவ்வளவு மேலெல்லாம் உலகாங்கிதம் நடந்து அப்படி மயிர் கூச்சரிந்து உட்காந்து பேசுறேன்.
நீங்க பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு இங்க பாரு வந்துட்டேன், இந்த சாக்லேட் கொடுத்து ஏமாத்துற வேலையை வச்சுக்காத, இந்த புக்கு கொடுத்து காமிக்ஸ் படிச்சுட்டு அப்படியே போன்ற வேலையை வச்சுக்காத. எனக்கு தெரிஞ்சு போச்சு வைரம் எனக்கு வேணும், வைரம் என்ற பொருள் வேணும், உட்கார்றேன்டா டேய் காற்றா உன்னுடைய அருவ தரிசனத்தை என்னுடைய ஆன்மாக்குள்ள இழைத்து ஊற்றுகின்ற அந்த பேரொழியை நான் பார்ப்பே தீருவேன். உட்கார்ந்து கோவில்ல நின்னு அந்த புல்லரிச்சு ஏதோ ஒரு உணர்வு ஏற்பட்டு கண்கள்ல நீர் பெருகி வர்ற அந்த நிலைதான் ஆலய தரிசனம். யாருக்கும் தெரியாத ரகசியம். இனிமே தில்லையில மட்டும் ரகசியம் கிடையாது, நம்ம அப்பன் கோயில் எல்லா கோயிலையும் ரகசியம் இருக்கு. தில்லையில கூட பஞ்சாக்கர படியில ஏறி நின்று பார்த்தாதான் ரகசியம் தெரியும். ஆனா நமக்கு இப்போ எந்த இடத்துல நின்று பார்த்தாலும் தெரியும், எந்த இடத்துல நின்று பார்த்தாலும் தெரியும். யாருக்கிட்டையும் காசு கொடுக்க தேவையில்லை, யாருக்கிட்டையும் எனக்கு எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து நான் பஞ்சாக்கர படி போறேன், நான் விஐபி பாஸ் வாங்க தேவையில்லை. விஐபி பாஸ்ல போனவங்களுக்கு கூட இந்த தரிசனம் கிடைச்சிருக்குமான்னு தெரியல. இனிமே நீங்க அப்பன் கோயிலுக்கு எங்க போனாலும் அவனுடைய ரகசிய தரிசனத்தை, ஆலய தரிசனத்தை சென்று பார்த்து திரும்ப முடியும். இப்ப புரிஞ்சுச்சுங்களா? இப்ப ஆலயம் எவ்வளவு சூப்பரா இருக்கு, கேட்கறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு இல்ல? இல்ல என்ன யாருக்காவது கிடைக்குமா? யாருக்காவது இந்த விஷயம் கிடைக்கும்? நமக்கு கிடைச்சிருக்கு. இனிமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம திருவாசனையில கிடைச்சிக்கிற எல்லா செய்தியும் எக்ஸ்ப்ளோர் பண்றதுனால எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுனா அதுக்கு இவ்வளவு பெரிய பொருள் இருக்கு. புரிஞ்சுதுங்களா? அப்போ சிவபெருமானை தொழுவதற்காக இந்த பிறவி, அதுவும் உயர்நிலை தொழுவதற்கு போயிட்டோம். நம்ம எங்க போயிட்டோம் நல்லா கவனிங்க. இந்த ஒரு நிமிஷம், இது எல்லாத்துக்கும் எளிமையா வாய்த்துறாது. எது ஆலய தரிசனம் எல்லாருக்கும் எளிமையா வாய்த்துறாது. இதை தேடும் போதே உங்களுக்குள்ள உணர்வை கொடுத்துட்டாங்க, எல்லாரும் கொடுத்துட்டான். நீங்க கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அவனை ஆலய தரிசனம் பார்த்துட்டீங்கன்னா எங்கிட்டு திரும்பினாலும் எங்களுக்கு என்னவா இருக்கும்? எல்லா இடத்துலயும் அருவம் இருக்குல்ல? ஆமாவா இல்லையா சுவாமி? அருவம் இல்லாத இடம் இருக்கா? அருவம் தான் ஆகாச தத்துவம். அருவம் தான் எல்லாத்துக்கும் இடம் கொடுக்குற இடம் தான் ஆகாச. அந்த ஆகாச தத்துவம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. எல்லா பக்கம் என்ன இடம்? எங்க திரும்பினாலும் சிவம் இருப்பா. முதல்ல நம்ம தொடங்கணும். ஞானத்தில் ஞானம் என்பது, எங்கும் சிவத்தை பார்ப்பது. எல்லா இடத்துலயும் அருவம் இருக்கு, எல்லா இடத்துலயும் சிவபெருமானம் தெரிஞ்சிருவான். அப்ப ஞானம் பெறுவதற்கான ஒரே வழி ஆலய தரிசனம். ஊன் உடம்பு ஆலயம். அதுக்கப்புறம் என்ன, எங்க போக தேவையில்லை, கோயிலுக்கு போக தேவையில்லை. ஆனா என்ன சொல்லியிருக்காரு இவரு மெய்கண்டாரு? மாலவர் வேடமும் மாலவர் நேயமும் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண்யன தொழுமே. ஆலயம் கோவில் சொல்லல, அந்த ஆலயத்தை தான் சொன்னோம். நம்ம இவ்வளவு நேரம் பேசுறது ஒண்ணும் கிடையாது. அப்போ அவர் என்ன பண்றாரு? நீ எவ்வளவு பெரிய அப்பா டக்கரா இருந்தாலும், நீ டெய்லி சாமி கூட பேசுறவனா இருக்கட்டும், நீ சீவன் முக்தரா இருக்கட்டும், நீ தினமும் சிவபெருமான கையில வச்சு உள்ளங்கைய வச்சு தாங்கறவனா இருந்தாலும் நீ எங்க போகணும்? மாலவர் நேயமும் அடியார்கள் திருக்கூடத்துக்கு போனோம். அடியார் திருக்கூடத்துக்கு போனோம். அடியார் திருக்கூடத்துல நீ உட்காரணும், அடியார் திருக்கூடத்துல பதியணும், நீ வணங்கணும். அதுக்கப்புறம் கோயிலுக்கும் போகணும். இது மூணும் பண்ணாதான் உனக்கு முக்தி. நீ இறைவனுடைய திருவடிக்கு சேர முடியும். நீ யாராவதா இருந்து கொண்ட. அப்ப கூட என்ன பாருன்னு சொல்ல, தன்னை கடைசியில் வச்சுட்டாரு, தன்னை தூக்கி கடைசியில் வச்சுட்டாரு. மாலவர் நேயமும் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண்யன தொழுமே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இதுதான் முடிந்த முடிவு. ஞான நம்மளுடைய நம்ம எதோட முடிவு? நம்மளோட சிவஞான போதத்தினுடைய முடிவு. வந்துடலாம். ஆமா ஆமா. இப்போ சடையிடை கங்கை தரித்தாய் போற்றி. சிவபெருமான் தன்னுடைய சடை இடையில தான் தரிச்சிருக்கான். யார? அவளை தூக்கி உள்ள வந்தா, வேமா வந்தா ஆங்காரம் தவிரற்கான். ஏன்? சலமகளுடைய ஆங்காரம் தவிர்வதற்காக என்ன பண்ணா? தலையை உள்ளுக்குள்ள விட்டான். அவ வேமா வந்தா. யாரு? கங்கை என்ன பண்ண சொன்னாங்க? நீ போய் பூலோகத்துல போய் எல்லாத்துக்கும் அருள் செய். பகீரதன் தவம் செஞ்சுட்டு இருக்காங்க. நான் ஜாலியா ஊர்ல மேலோகத்துல இருக்கேன், ஆகாய கங்கையா இருக்கேன், என்ன போய் கீழே இறங்க சொல்றீங்க? கீழே இருக்கு மண் இருக்கும், கசடு இருக்கும்,
அங்க அழுக்கு இருக்கும், இதெல்லாம் போக அதெல்லாம் போக மாட்டேன்ட்டா. யாரு? கங்கை. அதெல்லாம் போக முடியாது, நீ சொன்னா போயிடுவேனா? நீ போக முடியாது. பிரம்மன் சொல்லிட்டான், உங்க பாருமா நீ போனா நல்லா இருக்காதாமா, பாகியரதி போயிரு. பாகியரதின்னு அவளுக்கு இன்னொரு பேர் இருக்கு, கங்கைக்கு பாகியரதின்னு. என்ன பண்றா? முடியாதுன்றா, போன்றாங்க. இந்த பெண்களை மட்டும் கம்பல் பண்ண என்ன ஆகும்? எம்மா தக்காளி சட்னி வைமா அப்படின்னு சொல்லுவோம். இல்ல நான் வந்து கடலைப்பருப்பு சட்னி வைக்கிறேன்னு அந்த அம்மா சொல்லும். அதெல்லாம் முடியாது, தக்காளி சட்னி தான் வேணும் அப்படின்னு சொன்னா, தக்காளிய கடையாம உப்பு அதிகமா போட்டு உரப்பு அதிகமா போட்டு தட்டு அங்கிருந்து இங்க வரும். எங்க? அங்கிருந்து டேபிளுக்கு. ஏன்னா கரெக்டா டேபிள் தட்டு வருதுன்னு பார்த்தா தட்டு டேபிளுக்கு வரும். ஏன்டா நான் சொல்ல வேண்டும், எனக்கு பிடிச்ச பெண்ணுக்கு பிடித்ததை செய்யலைன்னா அவளுக்கு கோபம் அதிகமா வரும். அவளுக்கு பிடிச்சதை செஞ்சா போதும். பெண்ணை வந்து சந்தோஷமா பாத்துக்கிறதுக்கு அவளுக்கு எது பிடிக்குதோ அதை செஞ்சா போதும். அவளுக்கு கோடி ரூபாய் கொடுத்தா சந்தோஷப்பட மாட்டான், மாட மாளிகைக்கு சந்தோஷப்பட மாட்டான், அவ பெரிய ஆடம்பரத்துக்கு சந்தோஷப்பட மாட்டான், நகை கொண்டாட்டுக்கு எல்லாம் சந்தோஷப்பட மாட்டான். அவளுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துகிட்டா போதும், அவ அவ்வளவு சந்தோஷப்படுவான். பெண்ணை சந்தோஷப்படுத்தணும்னா அவளுக்கு என்ன பிடிக்குதோ, அவளுக்கு பிடிச்சது ஒரு மல்லிப்பூவா இருக்கும், அன்னைக்கு வாங்கிட்டு போனோம்னா என்னமோ ஒரு 5 பவுன் நகை வாங்கிட்டு வந்த மாதிரி சந்தோஷப்படுவான் பொண்ணு, அவளுக்கு பிடிச்சது செஞ்சா. அது மாதிரி பிடிக்காத செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், அன்னைக்கு 2 வீட. ஆண்கள் ஆப்போசிட், பிடிக்காத செஞ்சாலும் ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க, நமக்கு கிடைச்சது அவ்வளவுதான், என்ஜாய் பண்ணிட்டு போயிடும். ஆனா பெண்கள் அப்படி அது மாதிரி பிடிக்காத செஞ்சவன என்ன பண்ணா தவிக்கிட்டு வர்றான். ஏன்டா டேய், என்ன போ சொல்லிட்ட, நான் ஆகாய கங்கையா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், என்ன போய் பகீரதன் தவம் அவனுடைய அஸ்தியை கரைக்கிறதுக்கு போய் என்னை போ சொல்லிட்டேன், நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். இப்ப பாரு நான் போற ஸ்பீடுல இந்த பூமியை 2 பொழக்குதா இல்லையான்னு பாருன்ட்டு பயங்கர ஸ்பீடா வர்றான். பயங்கர ஸ்பீடா வந்து பூமாவதி கதறுது, ஐயா என்னங்கய்யா இந்த விவசாயத்துக்கு வேகமா வர்றதை பார்த்தா பொழந்துருவா போல, பொழந்துட்டா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல, நீ கஷ்டப்பட்டு உலர்கள் எல்லாம் இங்க இருந்து அனுபவிச்சு வரணும்னு ஒரு உலகத்தை வச்சிருக்க, அந்த உலகத்தை உடச்சிட்டா அந்த உயிர்கள் எங்க போய் இன்பம் தூய்க்கும்? எங்கேயும் போய் தூய்க்காது, பாதியில எல்லாரும் விட்டு போயிடும்லன்னு சொன்ன உடனே சாமி நம்மளை காக்கணும், இந்த உயிர்களுடைய இன்ப துன்பங்களை கொடுத்தா தான் இதுக்கு அறிவு வளரும்ன்றதுக்காக, நம்ம ஞானத்தை வளர்க்கறதுக்காக, நமக்கு தலையொழுக்காக தானே வந்து தலையளித்து வந்து ஆட்கொண்ட வள்ளல் தானே வந்து தலையை கொடுத்தான். எங்க அவன் வர்றப்போ அவளை நிறுத்துன்னு சொல்லல, நிறுத்து அவன் வெகிட்டு பார்த்தா நின்று இருக்கும், அவ மேலையும் தப்பு கிடையாது, அவளுக்கு பிடிக்காத விஷயத்தை செய்யலாமான்னு சொல்லிட்டு இவன் தலையை கொடுத்தவன என்ன போயிட்டான், உள்ளுக்குள்ள கங்கை சரன்னு உள்ள போயிட்டான். போனவ ஜாலியா இருக்கு, அவளுக்கு கங்கைக்கு என்ன ஆயிடுச்சு, ஜாலியா இருக்கு. ஏன் சிவபெருமான் சிரஸ்ல போய் பட்டா எப்படிங்க இருக்கும், அவன் சடைய தொட்டா எப்படி இருக்கும், அவளுக்கு அப்படியே வந்த கோபம்லாம் ஒண்ணுமே இல்லாம அப்படியே என்ன ஆயிட்டான், ஆனந்த ஸ்வரூபியா அப்படியே வந்து ரொம்ப சந்தோஷமா மாறிட்டான். ஏன்னா அவன் அருள் நிலையில அருள் பண்ண அவன் தலையை விட்டு வெளியே வரல. பகீரதனுக்கு கோபம், டேய் என்னடா பண்றீங்க, ஆக மொத்தம் கங்கை யாரும் வான்னு சொன்ன உள்ளுக்குள்ள மாட்டிக்கிச்சு. திரும்ப பிரம்மன் சொல்ற, ஐயா கங்கை உள்ளுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டா, எப்படியாவது அவளை தடங்கிறே தன்னுடைய ஒரு சின்ன தடை முடிய லேசா வளர்க்கிறாரு. அப்படி அங்கிருந்து அவன் என்ன பண்றான், கீழே குதித்து வரான். கங்கையை சிவபெருமானுடைய மனைவியாக குறியீடு செய்யக்கூடாது. கங்கையை சிவபெருமானுடைய மனைவி, ஏன்னா கங்கை புத்திரன் யார சொல்றாங்க, கங்கை புத்திரன் யாரு, கங்கையோட கணவர் யாரு, அந்த மகாராஜா தூளு சாந்தனு மகாராஜா. சாந்தனு வந்து அவனோட கணவன், அவங்களுக்கு பிறந்ததுதான் பீஷ்மர். அதுக்கு அதான் அப்படியே தொடங்குது இல்ல, அவளுக்கு 7 குழந்தை பிறகு. கங்கைக்கு அவர்கள் நம்ம எங்கயாவது திருமுறை இல்ல, ஆனா திருமுறை என்ன சொல்றாங்கன்னா மறைப்பு சக்தியை எப்படி காட்டுறது, ஒரு பாதி பெண்ணா இருக்கா, மறைச்ச சக்தியை நான் எப்படி காட்டுறது, அதுக்கு ஒரு குறியீடா வைக்கிறாங்க, மறைப்பு சக்திக்கு ஒரு குறியீடா வைக்கிறாங்க. ஆனா அப்படி கிடையாது. கங்கை அவனுக்கு ஒரே ஒரு மனைவி தான். யாருக்கு சிவபெருமானுக்கு ஒரு மனைவி தான், சிவபெருமானுக்கு ஒரு மனைவி தான். அவ யாரு, அன்னை பராசக்தி மட்டும்தான். அவளே என்னவா இருப்பா, அவளே மறைப்பு சக்தியாவும் அவளே திருவுருள் சக்தியாவும் இருப்பா, 2ஆவும் அவளாத்தான் இருப்பா. அந்த பொண்ணை திட்டா தம்மாள் டுமில் சத்தம் வரும், அம்மா சூப்பரா சமைக்கிறம்மா, நீ போடுற நெய் தோசை இருக்கு பாரு, ஐயோ வாயில வச்சாலே கரையும் அப்படின்னு போய் சொன்ன உடனே என்ன பண்ணுது அம்மா, நல்ல மொறு நெய் தோசையை போட்டு அதே அம்மா தான். அது மாதிரி இந்த அன்னை பராசக்தி கிட்ட
அவகிட்ட அறத்துல நின்னோன்னா அவன் என்னவா மாறிடுவான், திருவுருள் சக்தியா மாறிடுவான். அறத்தை தாண்டிட்டோம்னா திரோதான சக்தியா மாறிடுவான். புரியுதுங்களா? அப்ப அவதான் ஆனா கங்கை. அப்போ கங்கை சடையிடை கங்கை தரித்தாய் போற்றி. அப்போ அந்த சடையில இடையில தான் வச்சிருக்கான் பெருமாள். எதுக்காக? இந்த உலக உயிர்களை காக்க வேண்டும். ஏன் உயிர்களை காக்கணும்? உலகம் உடஞ்சிருச்சுன்னா விளையாடுறதுக்கு இடம் இருக்காது. விளையாண்டாத்தானே இதுங்க பிராக்டிஸ் பண்ணி ஒலிம்பிக்ல போய் மெடல் வாங்கும். அதனால பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு ஸ்டேஜ் வேலை. அதுக்காகத்தான் காப்பாத்தி நமக்காக வச்சான். ஆனா இந்த ஒரு செய்தி சொல்லி நிறைவு செய்யறேன். எனக்காக ஒரு 2 நிமிஷம். நீலநக்கர் நாயனார் புராணம். நீலநக்கர் நாயனார் புராணத்துல எனக்கு எல்லாரும் தெரியறாங்க, எனக்கு கடைசி நேரத்துல தெரியுறாங்க, அதுவே சந்தோஷம். நீலநக்கர் நாயனார் புராணத்துல அவரு பூஜை பண்ணிட்டே இருக்காரு. இந்த அம்மா எடுத்து கொடுத்துட்டே இருக்கும், தெரியும் இல்லையா? நீலநக்கர் வந்து பூஜை பண்ணிட்டே இருப்பார் டெய்லி. இந்த அம்மா எடுத்து கொடுத்துட்டே இருக்கும். அவர் எப்படின்னா அந்த அம்மா தூபம், எப்படின்னா தீபம், எப்படின்னா பால், எப்படின்னா இது. அந்த அம்மா அவர் கண்ணை செய்வோம். அவர் என்ன பால் கேட்கிறாரா இது கேட்கிறாருன்னு நல்லா தெரியும், எடுத்து கொடுத்துட்டே இருக்கும். ஒரு நாள் என்ன பண்ணிட்டாரு, அவரு ஒரு சின்ன சிலந்தி மேல பட்டுருச்சு. எதுல? சிவலிங்க திருமையில சிலந்தி பட்டுருச்சு. சிலந்தி பட்ட உடனே சிலந்திய கையால தட்டக்கூடாது. ஏன்? கையால தட்டினா நம்ம கையில என்ன வந்துடும்? நம்ம கையில விஷம் ஒட்டிக்கிறோம். அதனால சிலந்திய கையால தட்டக்கூடாது. சிலந்திய அதுக்காக நம்ம வெளியில போய் ஒரு பெரிய ஒரு குச்சியை வந்து அப்படி தட்டி விட. ஏன்னா குழந்தை மேல பட்டுருச்சுன்னா கையால தட்டி விடக்கூடாது, சிலந்திய ஊதணும். அதுதான் மரபு. தாய் வந்து இது சொல்லிக் கொடுக்கிற மரபு. சிலந்தி மேல பட்டுதுன்னா ஊதணும், அதுதான் மரபு, மாறக்கூடாது. அது குழந்தை மேல பட்டுச்சுன்னா உடனே ஊதிடுவாங்க எல்லாரும். இதுதான் எல்லா தாயும் பண்றது. சிவலிங்க திருமேனியை தன்னுடைய குழந்தையாவே பாவித்த நீலநக்கருடைய மனைவி அது மேல விழுந்த அந்த சிலந்தியை பார்த்துட்டு இந்த அம்மா உப்புன்னு ஊதிட்டாங்க. ஊதினோடனே சிலந்தி போயிடுச்சு. இவர் சொல்லிட்டாரு, ஏம்மா ஊதிட்டியே, போய் இவ்வளவு பெரிய அபச்சாரம் பண்ணிட்டியே, இல்ல இவ்வளவு பெரிய அபச்சாரம் பண்ணிட்டியேம்மா, இந்த திருமேனியில் இப்படி ஊதலாமா? நீ உன்னுடைய எச்சில் பற்றுக்கொள்ள என்ன ஆயிடும்? அபச்சாரம் பண்ணிட்ட. இத்தனை வருஷமா அவர் கூட வாழ்ந்த மனைவி தெரியாதனமா அப்படி உப்புன்னு ஊதின உடனே, இனிமே நீ எனக்கு மனைவி இல்ல, நான் உனக்கு கணவன் இல்ல, அவ்வளவுதான், என் மூஞ்சில முடிக்காத போன்ட்டார். நம்மளால என்ன பண்ணுவோம்? நம்ம அந்த அம்மாவா இருந்தா என்ன பண்ணுவோம்? கீழே இருக்கிற அந்த குண்டாவை எடுத்து ஏன்டா இம்பட்டு நாளா உனக்கு நான் வந்து செய்வேன், ஒரே நாள்ல நீ வேணாம் பையன், நாங்க போமா வாடா அப்படின்னு பாத்தீங்கன்னா போவோம். வாயில அந்த வார்த்தையை திட்டி என்னென்னமோ பண்ணி ஈக்குவலா சண்டை போட்டு ஊருட்டு மல்லு கட்டுவோம்ல. அந்த அம்மா கணவன் சொல்ல வேதம், நான் செஞ்சது நல்லதா தப்பான்னு தெரியல, என் குழந்தை மாதிரி பார்த்தேன், பெருமானேன் கண்கள்ல நீர் வெடிச்சு அந்த அம்மா போயிட்டாங்க. அவ்வளவுதான். இவருக்கு மனைவி போயிட்டாங்கன்னு கொஞ்சம் கூட வருத்தம் கிடையாது. திரும்ப சிவபூஜை கண்டினியூ பண்ணிட்டு இவர் முழுக்க முழுக்க பாத்துட்டு இருக்காரு. இவர் இப்ப எதை பிடிச்சிட்டு இருக்காரு? இப்போ இல்ல புக்க புடிச்சுக்கிட்டு இருக்காரு. சிவலிங்க திருமேனியில தான் சிவம் இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்காரு. யாரு? திருநீலநக்கர். இல்ல எங்கதான் இருக்கான் சிவம்? ஆமா, உருவத்தை பிடிச்சிட்டு இல்ல, உருவம் இல்ல, அருவுருவம். புக்கு, சாக்லேட் இல்ல, புக்கு பிடிச்சிட்டாரு. போயிடுச்சு. போன உடனே நைட்டு கனவுல சுவாமி தோன்றாரு. உடம்பு பூரா நீளம் கொப்பளமா இருக்கு. என்ன சாமி, என்னாச்சு சாமின்னு கனவுல பார்த்தா இப்படி கொப்பளமா ஆயிடுச்சேன்னு சாமி சொல்றாரு, எப்பா இங்க பாரு, ஊதுச்சுல உங்க மனைவி, அந்த இடம் மட்டும் பாரு அப்படியே செக்கச்சவந்த திருமேனியா தெரியுது, மித்த இடம் பூரா கொப்பளிச்சிருச்சு, விஷம் பரவிருச்சு. அந்த அம்மா ஊதுறப்ப உமிழ்நீர் பட்டது இல்லையா, அந்த உமிழ்நீர் பட்ட இடம்லாம் என்னவாயிடுச்சு, அது வந்து எனக்கு விஷத்தை போக்கிருச்சு, மித்த இடம்லாம் விஷம் பூத்து நிக்கிறேன்னு நடிக்கிறான். இவன் ஆழகால விஷத்தையே தின்னு ஏப்ப விட்டவன் யாரு? ஆழகால விஷத்தையே தின்னு ஏப்ப விட்டவன் இவனுக்கு ஏதோ சிலந்தி விஷம் வந்து உடம்பு பூரா பரவிட்டான். எப்படி நடிக்கிறான் பாருங்க ஆக்டிங். வந்து சொல்றான், அந்த மாதிரி உடம்பு பூரா பட்டுச்சு பாரு, உன்னுடைய மனைவி உமிழ்நீர்ல அது அந்த இடம் பட்டனால அந்த இடம் மட்டும் நல்லா தப்பிச்சுக்கிச்சுப்பா, அந்த பொண்ணை தப்பு சொல்லாத. இவர் பாக்குறாரு, கங்கை பீச்சிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு. கங்கை எவ்வளவு பெரிய புனிதம்,
தலையில புனித கங்கை வச்சிருக்க, அந்த புனித கங்கை சாரல் பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? புனித கங்கை சாரல் பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? அந்த இடத்துல எந்த விதமான நோயும் வராது, முழு விதமான வினைகளும் நீங்கும். பெருமானே, தலையில கங்கை வச்சிருக்கிற நீயே அடியவருடைய உமிழ்நீர் தான் உன்னுடைய நோய் தீர்க்கும்னா, அடியவர் உமிழ்நீர் என்பது 1000 கோடி கங்கைக்கு சமம் என்பதை உணர்ந்து கொண்டேன். பெருமானே, சடையடை கங்கை தரித்தாய், ஆனா அதையும் தாண்டி அடியவருடைய பெருமையே சிறந்தது என்று நம்முடைய திருநீலநக்க நாயனார் புராணத்துல தெரிந்து கொள்ளலாம். சடையடை கங்கை தரித்தது நம்முடைய வினை நீங்குவதற்காக. அப்பேற்பட்ட பெருமான் அதையும் தாண்டி ஒரு புனிதமான பொருள் இருக்குன்னா, அதையும் தாண்டி புனிதமானது 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 நம்ம கமல் சொல்ற மாதிரி அதையும் தாண்டி புனிதமானது என்பது அடியவர்களுடைய உமிழ்நீர் என்பதை இந்த திருநீலநக்க நாயனார் புராணம் 1000 கோடி கங்கையும் தாண்டியது அடியவர்களுடைய திருநீர், அவர்களுடைய திருவடியிலிருந்து வழிகின்ற நீர் என்பதை சொல்லி இந்த அளவிலே சடையிடை கங்கை தரித்தாய் போற்றி, கங்கைக்கு என்ன சிறப்பு இருக்கோ அதையும் தாண்டி அடியவர்களுக்குத்தான் சிறப்புன்னு சுத்தின இடத்துலயே வந்து நிறுத்திட்டேன், வேற ஒன்றும் என்று சொல்லி இந்த அளவுல அடியன் இந்த அமர்வினை நிறைவு செய்கின்ற. யாரும் போயிட வேண்டாம், 1 நிமிடம் எல்லாரும் இருந்து போகலாம், நிறைவு பண்ணிட்டு போகலாம். நிறைவு செய்யும் முகமாக அம்மா அவர்கள் இந்த பாடல் அமைச்சுவாங்க, நிறைவு பாடல். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வழாது பெய்க மணிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க, மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம், மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருடைய தமிழ் சென்னிமையன் சுற்றி வழங்குகிறேன். சிவாய நமங்கய்யா. நன்றிங்கய்யா. நன்றிங்க சுவாமி. இன்றைய தினம் என்ன பார்த்தோம்னா, சிவபெருமானுடைய போற்றி என்பது ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம். முருகப்பெருமான் காட்டியது ஞானத்தில் ஞானம். நாம ஆலயம் என்ற அந்த பொருளுக்கு பார்த்தோம். கடைசியில சடையடை கங்கை தரித்தாய் போற்றி அப்படிங்கிற செய்தியை பார்த்துட்டு அடியாருடைய பெருமையை சொல்லி நிறைவு செய்தோம். அடியார்களுக்கு வாய்ப்பு, நீங்க அடியரோட உடன்படலாம், எதிர்படலாம், கேள்விகள் எழுப்பலாம். ஆனா சொந்த கதை சோக கதை பேசக்கூடாது. உங்களுக்கான கால அவகாசம் 30 வினாடிகள் மட்டுமே. புது அடியார்களுக்கு வாய்ப்பு. எவரேனும் புது அடியார்கள் நீங்க பேசலாம், இந்த அமர்வு குறித்து நீங்க பேசலாம். நல்லா இருக்குன்னு சொல்லலாம், நாராசமா இருக்குன்னு சொல்லலாம், என்னடா இப்படி பேசுற படுபாவி அப்படின்னு நீங்க திட்டலாம், ஏதாச்சும் நீங்க பண்ணலாம். புதிய அடியார்களுக்கு வாய்ப்பு. எவரேனும் பேசுறீங்களா? யாராச்சும் புதிய அடியார்கள்? ஐயா சிவாய நம்ம ஐயா. அடியன் கடல் மாவட்டம் கோம்பையன். கோம்பையன் ஐயா, திருவடி வணக்கிறேன் சுவாமி. திருவடி வணக்கிறாங்க ஐயா. அனைத்து அடியார்கள் திருவடிகளையும் அடியன் மனைவி மொழிகளால் வணங்கிக் கொள்கின்றேன் ஐயா. 24வது குருமகா சன்னிதானம் அவர்களின் திருப்பாதங்களை வணங்கி அற்புதமா வகுப்பு எடுத்தீங்க ஐயா. இதுல வந்து சரியை கிரியை யோகம் ஞானத்தை பற்றி மிக அற்புதமாக விளக்கினீர்கள். இந்த ஞானத்தில் ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம் ரொம்ப அருமையா சொன்னீங்க. அதாவது ஞானத்தில் சரியை, அதாவது சிவன் ஒருவனே தெய்வம் என்று அவனை நினைப்பது. ஞானத்தில் கிரியை, திருவாசகம், திருமுறை, அந்த பாட்டின் பொருளை உணர்ந்து ஓதுவது. யோக, அதாவது ஞானத்தில் யோகம் சிவசிந்தனை ஒன்றாக குவிப்பது என்று சொன்னீர்கள். அடுத்தது ஞானத்தில் ஞானம் பரப்புவது, சிவசிந்தனை எல்லாமே சிவமா பாக்குறதுன்னு சொன்னீங்க ஐயா. அடியனுக்கு ஒரு சின்ன சந்தேகம் ஐயா, அடியன் கேட்கிறேன். அதாவது தசகாரியத்தில் சிவரூபம், சிவ தரிசனம், சிவ யோகம், சிவபோகம்னு சொல்லுவாங்க ஐயா. இந்த சிவபோகத்தை சிவ ஞானத்துக்கு ஒப்பிடலாங்களா ஐயா? இல்ல, சிவஞானம் என்பது அந்த பிளாட்ஃபார்ம்ல நிக்கிறது. அந்த பிளாட்ஃபார்ம் நமக்கு என்ன சொல்றது, அது அது சிவபோகம் என்பது தனக்குள்ள இருக்கிற சிவத்தை உணர்வது. இப்ப பார்ப்பது வேற, பார்த்த பொருளை உள்ள ரசிக்கிறது வேற. ஞானம் என்பது பார்க்கின்ற பொருளும் நீக்கமாக நினைக்கின்ற பார்வைதான் ஞானம். பார்வைனா அந்த விஷன்,
அந்த விஷன் பிராடரா இருக்கக்கூடிய சிவபெருமான அது வரும்போது உள்ளுக்குள்ள ஒரு ஆனந்தம் பெருகும்ல, அந்த ஆனந்தம் தான் சிவ போகம். சிவத்தை அனுபவிப்பது, சிவத்தை பாக்குறதுதான் நம்ம சிவத்தை எல்லா இடத்தையும் சிவத்தை பார்க்கறது சிவஞானம். அது நம்ம ஞானத்தில் ஞானம். ஞானத்தில் நம்ம சிவ போகம் என்பது அந்த இடத்துல நின்று சிவத்தை அனுபவிக்கணும். இப்ப பாயாசம் ஊத்தியாச்சு, ஆகா பாயாசம் நல்லா இருக்குன்னு பாக்குறது சிவஞானம்னு வச்சுக்கலாம். அதை எடுத்து வாயில போட்டு ரசிச்சு அது அப்படியே நல்லா இருக்குன்னு உணர்றோம் பாத்தீங்களா, நாக்கை தாண்டி உணர்வால உணர்றோம் இல்லையா, அந்த உணர்வுக்கு பேரு சிவபோகம். உணர்வது, சிவத்தை உணர்வதுதான் சிவபோகம். ஞானத்தில் நின்று உணர்வது சிவபோகம். சிவபோகம் அதாவது தன் நினைவற்று இரண்டரை கலப்பது, கலப்பது. ஆமா, கலப்பது. சிவனோடு கலப்பது, சிவத்தை கலக்கிறதுக்காக சாயுஜ்யம்னு சொல்றாங்க இல்லையா, சாயுஜ்யம்னு சொல்றோம். சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுஜ்யம் சொல்றோம். அந்த சாயுஜ்ய நிலைதான் சிவ போகம். தன்னையே சிவமாக, தனக்குள்ளே சிவம் இருப்பதை நினைத்து அப்படியே உருகி நிற்கிறது. பதிகரணங்கள் எல்லாம் பசுகரணங்கள் எல்லாம் பதிகரணங்களாக மாறி பெருமானோடு இணைகின்ற இணைவுக்கு பேருதான் அருமை அருமை அருமைங்க சுவாமி. கோம்பையன் ஐயா திருவடி வணங்கி ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி நன்றிங்க சுவாமி. நமஸ்காரம். ராகவன் சுவாமி சுவாமி ஐயா. சரி திருவடி வணக்கம் ஐயா. அதாவது ஆன்மா லயிக்கக்கூடிய இடமாக இருக்கணும். அதாவது உருவம் என்பது அழிய வேண்டும், வடிவு என்பது அழிய வேண்டும். இதை நம்ம திருப்பூவள்ளியில வடிவு மாயை அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சிந்திச்சோம். அவ்வளவு சிறப்பான ஒரு பல மாயைகள் இருந்துச்சு. ஆனா அதுல அந்த வடிவு மாயையை நாம எப்படி அகற்றணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா இந்த உலகத்துல எல்லாவற்றிற்குமே வடிவு என்று ஒண்ணு இருக்கு, அந்த வடிவை தாண்டி உண்ணம் என்று ஒண்ணு இருக்கின்றது. இவை எல்லாமே தாங்கி இருக்கக்கூடிய பொருளாக ஒன்று இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த வெளி வேஷங்கள், வெளியே இருக்கக்கூடிய அந்த வடிவங்கள், அந்த வடிவங்கள்ல தான் உருவமும் வரும், அருவுருவமும் வரும். அப்போ அந்த இரண்டு வடிவத்தையும் நம்ம எப்ப நீங்குறோமோ அப்பொழுது அருவமானது நமக்கு புலப்படும். அந்த அருவத்தை தான் நாம பிடிச்சுக்கணும். இந்த ஆன்மாவிற்கு சிக்கன பிடிக்கணும் அப்படின்னா அதற்கு அந்த அருவத்தை தான் போய் பிடிச்சுக்கணும். ஏன்னா இந்த ஆன்மாவுக்கு சரியாக உயர்ந்த கரெக்டான ஒரு பேர், ஒரு விஷயம், ஆன்மாவுக்கு உகந்த ஒரு பொருள் அப்படிங்கிறது அந்த அருவம். அந்த அருவம்ங்கிறது இறைவன், அவனை நாம போய் பிடித்துக்கணும். அப்படி இருக்கிறப்போ அந்த அருவத்தை, அதாவது உருவத்தை நம்மிடமிருந்து கலைந்து அருவத்திடம் கொண்டு செல்வது யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ அங்கதான் நமக்கு அம்பாளுடைய பெயராகவே வந்திருக்கிறது வடிவாம்பிகை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்றாங்க. திரு ஒற்றியூர்ல இருக்கக்கூடிய தலத்துல சுவாமி பேரை எழுத்து அறிவித்த நாதர், அம்பாளுடைய பெயர் வடிவுடை நாயகி அப்படின்னு சொல்லுவாங்க. அவ என்ன செய்யறா அப்படின்னா, இந்த ஆன்மா கிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப பேசிக்கா அடிமட்டத்துல கடைசியா நம்ம அந்த ஆன்மா கிட்ட இருந்து நம்மளை கொண்டுட்டு போகக்கூடிய அந்த என்கின்ற மாயையை நீக்கி சிவத்தோடு நம்மளை சேர்த்து கொள்கின்றார். அப்போ குருநாதராக நமக்கு அங்கு எழுந்தருளி இந்த ஆன்மாவை சரியான வழியிலே வழி நடத்தி சிவத்தோடு, அதாவது அருவத்தோடு உருவத்தை கலைந்து உருவத்தின் மாயையிலிருந்து நம்மளை கலைந்து அந்த சிவத்தோடு நம்மளை சேர்த்து கொள்வதும் அந்த வடிவுடை நாயகி அப்படின்னு சொல்லக்கூடிய இறைவனுடைய சக்தி தான். அதுல நீங்க சொன்ன ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக சொன்னது, அம்பாள் அவதான் சக்தி. ஆனா அவ எந்த சக்தியாக இந்த ஆன்மாவுக்கு அருள் கொடுக்கறா, அருள் சக்தியாக இருக்கிறாளா, மறைப்பு சக்தியா இருக்கிறாளா அப்படிங்கறத இந்த ஆன்மாவுடைய பக்குவத்தை பொறுத்து அவளுடைய கருணை இருக்கும் அப்படின்னு சொன்னதும் ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்கய்யா. பேசிக்கா சொல்லணும் அப்படின்னா, ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னா, இந்த ஆன்மாவானது உருவத்திலிருந்து வெளியில வரணும்.
உருவத்தை மட்டுமே பிடித்து கொண்டு இருக்கக்கூடாது. அருவுருவமாக, இரண்டாவது நிலையாக அருவுருவமாக அந்த லயத்திலிருந்து வெளியில வந்து, அந்த உணர்ச்சிகளிலிருந்து வெளியில வந்து, உணர்வுகள்ல வந்து சிவத்தை உணர்ந்து கொள்ளும் பொழுதுதான் சிவத்தை இந்த ஆன்மா உணர முடியும் அப்படின்னு அந்த கருத்தை வந்து சொன்னது ரொம்ப அடியனுக்கு உணர்த்தப்படாதாக அப்படின்னு நினைக்கிறேங்க. நன்றி நன்றி நன்றிங்க சுவாமி. ஆக இன்னும் ஒரு அடிவர் எவரேனும் ஒருத்தர் மட்டும், ரெண்டு கொஞ்சம் சுருக்கமா சொல்லலாம், ஒரு அடிவருக்கு மட்டும் வாய்ப்பு, இன்னும் ஒரே ஒரு அடிவர் எவரேனும் கரம் ஏற்றினீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ஒருத்தருக்கு மட்டும் ஏதாவது சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா சொல்லலாம், இல்லாட்டி நம்ம இதோட நிறைவு செய்யலாம். யாராவது கரம் ஏற்றுறீங்களா? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்போ நிறைவு செஞ்சிடலாம். இந்த செய்தி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அம்மா சந்திராமா எது கேக்குறாங்க? அம்மா சுவாமி சுவாமி கேளுங்க. சுவாமி அம்மா அன்மியூட் பண்ணுங்க சுவாமி, அன்மியூட் பண்ணுங்க அம்மா, அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் ஆகல. ஐயா சிவாயன் கேட்கலாமாங்க ஐயா? கேட்கலாம் சுவாமி. சாருமதி அம்மா கேளுங்க. நினைச்சுவாங்க, கேளுங்க சுவாமி. வடிவு இப்போ வந்து நம்ம நினைக்க கூடாது, நம்ம வந்து உள்ள வந்து அருவமா நினைக்கணும் அப்படின்னு. இல்ல வடிவு நினைக்க கூடாதுன்னு இல்ல. அதை ஏன் நினைக்க கூடாது? சாக்லேட்டையும் சாப்பிடலாம், புத்தகத்தையும் எடுத்துக்கலாம், வைரத்தையும் எடுத்துக்கலாம், யார் வேணான்னா? ஏன்னா இதுதான் படிநிலைகள். அது நினைக்க கூடாதுன்னு சொல்றப்பவே அதுதான் மண்டைக்குள்ள நிக்கும். இது நாம வேண்டாம்னு சொல்ல வேண்டாம், அது இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம், வேற ஒண்ணும் இல்லை. இத ரெண்டையும் தாண்டி, சாக்லேட் தாண்டி, அதுக்கப்புறம் என்னது, எங்க சித்திர திருவிழால பாத்தீங்கன்னா, டேய் அந்த இடத்துல எது பாயாசம் ஊத்துறாங்கடா, எல்லாருக்கும் மோர் தானே ஊத்துறாங்க, அந்த இடத்துல பாயாசம் ஊத்துறாங்க, எடுறா வண்டி எடுத்து விட்டு நாங்க என்ன பண்ணுவோம், வண்டி எடுத்துட்டு அந்த பாயாசம் ஊத்துற இடத்துல போய் ரெண்டு டம்ளர் நிறைய பாயாசம் வாங்கி குடிச்சுட்டு வரும். அங்க ஊத்துறாங்கன்னு தெரிஞ்சு போகணும். போற வழியில ராசனா நீங்க மோர் எதை வேணாலும் குடிச்சுக்கலாம், தப்பு இல்லை. அது வேண்டாம்னு நினைக்க வேண்டாம், அதுதான் நம்ம ஏத்தி விட்ட படி. அதனால நான் உருவத்தை நீங்க கும்பிட மாட்டேன் அப்படின்னு கிடையாது. வைரம் இருக்கு, வைரத்தையும் எடுப்பேன், அதுதான் விஷயம், அதுதான் மேல் பொருள். அந்த அதுக்காக உருவத்தை கும்பிடாம இருக்கிறேன்னு போய் கோயில்ல போய் அந்த உருவத்தை கும்பிட்டனாலதான் எனக்கு அருவுருவம் தெரிஞ்சிச்சு. அருவுருவம் கும்பிட்டனாலதான் அருவம் தெரிய போகுது. அப்போ அதிகாரம், போகம், லயத்துக்கு போறோம். அந்த லயத்தை டச் பண்ணணும்ன்றதுதான் இங்க விஷயம். அதனால மத்ததை விடணும்னு சொல்லல. நீங்க மத்ததை நீங்க வச்சுக்கலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஆனா அதை புடிச்சிட்டீங்கன்னா மத்தது எதுவும் தெரியாது. கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது, கடவுள் மட்டும் கண்டால் கல்லடி தெரியாதுன்ற மாதிரி, கல்ல கண்டா நாய காணா, நாய கண்டா கல்ல காணன்ற மாதிரி மாறிடும். ஒண்ணு சந்திராமா நிறைவு செஞ்சிடலாம். மணிக்கணும் சாமி. ஒரு சின்ன கேள்விதாங்க ஐயா. ஐயா நம்ம பாக்குற இடமெல்லாம் சிவமா பாக்கணும் அப்படிங்கறத ஞானம் தானே சொன்னீங்க. அதே மாதிரி உருவமே இல்ல அப்படிங்கிற அந்த லயத்தை நீங்க தொடணும், ஆன்மாவோட சேரணும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் வித்தியாசம். என்ன அதான பார்த்தேன். சந்திரமா கேள்வி கேட்டாங்கன்னா கொலை நடிக்குது எனக்கு. ஏன்னா ரொம்ப வேலிடா இருக்கும் கொஸ்டின். ஏயா எல்லாத்தையும் பாக்குறது சிவமா பார்க்கணுங்கிற, அதுக்கப்புறம் வந்து நீ வந்து அருவத்தை வந்து சிவமா பார்க்கணும். இது என்ன புரியல. பார்ப்பது சடப்பொருள்கள், எல்லா பொருள் கண்ணுக்கு புலப்படுகின்ற பொருள் இருக்கு இல்லையா? நம்ம ஆடு, மாடு, இது பஞ்சபூதங்கள், ஆன்மாக்கள் எல்லாத்தையும் சிவமா சடப்பொருள்களை பார்க்கின்ற நம்ம புலன்கள் மூலமா பார்க்கறது அந்த பார்வையை சொல்றேன். இந்த லயத்தை வந்து புலன்கள் மூலமா பார்க்க முடியாது. ஆமாவா இல்லையா? லயத்தை புலன்களால பார்க்க முடியாது. அது ஞானத்தின் மூலமாகத்தான் பார்க்க முடியும். ஞானத்தின் மூலமா, ஏற்கனவே புலன்களால பெற்ற அறிவு மூலமா பார்ப்போம். இப்போ வாயில ரசம் ஊத்துங்க அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் என்ன லைட்டா நம்ம மைண்ட்ல போயிட்டு வச்சாங்க. சப்போஸ் உங்க நாக்குல வந்து நான் ரசம் ஊத்துறதா இருந்தா புளிப்பு சுவை அப்படியே மண்டையில போயிட்டு வச்சாங்க. உங்க நாக்குல அப்படியே வந்து நான் தேன் ஊத்துறதா நினைச்சோன்னா என்ன பண்ணோம், அப்படியே அந்த மாதிரி அந்த இடத்துல எதுவும் நான் ஊத்தல, ஆனா என்னுடைய உணர்வு மூலமாக அங்க நான் போய் டச் பண்றேன். அது மாதிரி நான் கண்களால், புலன்கள் மூலமாக எல்லாத்தையும் பார்த்தது ஞானத்தில் ஞானம். ஐயா கேட்டதுக்கும் கோம்பன் ஐயா கேட்டதுக்கும் இதான் பதில். என்னன்னா புலத்தின் மூலமாக ஞானத்தில் ஞானம், நம்ம புலத்தின் மூலமாக இல்ல, ஞானத்தின் மூலமாக இறைவன் அணுகின்றோம்ல, அது அப்ப உணர்வு மட்டும்தான் இருக்கும். அது வந்து சிவ போகமாக விளையும். அதனால நீங்க கண்களால பார்க்கக்கூடிய எல்லா பொருளையும் சிவமா பார்க்கறது பேரு அந்த விஷயம். அருவம் என்பது கண்களால பார்க்க முடியாது. அதுதான் பிராக்டிஸே. இங்க நல்லா கவனிக்குது. கரண்ட் இல்லாம இருக்கிறப்போ, நமக்கு லைட்டே இல்லாதப்ப நடந்து போய் அந்த இடத்துல போய் தண்ணி பானையில தண்ணி பிடிச்சிட்டு வரோம்ல, அந்த மாதிரி லைட்டை போட்டு நிறைய தடவை போய் வந்தனால லைட் இல்லாம என்ன பண்றோம்,
அந்த இடத்துல போய் தண்ணி குடிச்சிட்டு வரோம். இனிமே லைட் தேவையா நம்மளுக்கு? லைட் இல்லாம எல்லாமே நமக்கு தெரியும். நிதானத்திலேயே போய் இது லைட் இனிமே வரணும்னு தேவையில்லை. அது மாதிரி இனிமே இந்த உடம்பு இருந்தாலும் இல்லாட்டினாலும் கவலை இல்லை. ஏன்னா உடம்பு இருந்தாலும் சிவத்தை தேடும், உடம்புன்ற கருவி இல்லாட்டினாலும் சிவத்தை தேடும்ன்ற அந்த பிராக்டிஸ் தான் நம்ம பண்ண போறோம். அதனால நீங்க எல்லாரும் அதை முயற்சி செய்யுங்க. இடைமருதீசனை கையை விட்டு தொழாதுங்க. ஏதாச்சும் கிடைச்சதுன்னா சொல்லுங்க என்று சொல்லி இந்த அளவுல அடியே நிறைவு செய்யும் முகமாக வாழ்த்து பாடல். திருச்சிற்றம்பலம். ஆரிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க, யானை தன்னனக்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிடா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அடியார்கள் எல்லாம் திரும்ப நாளைக்கு வந்து நம்ம கார்த்திகையா பாடுறாங்க. அந்த அமர்வுக்கு எல்லாரும் நீங்க திருப்புகழ் அமர்வுக்கு எல்லாம் திருப்புகழ் கத்துக்கோங்க. அடுத்து நம்ம செவ்வாய்க்கிழமை அமர்வுக்கும் வாங்க. எல்லாரும் அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான போற்றோம். வார வழிபாட்டுக்கு வாங்க. எல்லாத்துக்கும் இதே ஒவ்வொரு வாரம் சொல்லியிருந்தா இருக்கு. அடியார்கள் வர்றது ரொம்ப கம்மியா இருக்குங்க. மனசு ரொம்ப கஷ்டமா போச்சுங்க சனிக்கிழமை. ஆமாங்க, உங்களுக்காக தான் பண்றோம். திருப்புகளை ஒரு காலத்துல யாராவது சொல்லி கொடுப்பாங்கன்னு நினைப்போம். இங்க எல்லாரும் மலிஞ்சிட்டுனாலும் அடியா வரமாட்டேங்க. கொஞ்சம் நீங்க எல்லாரும் நீங்க வந்தா மட்டும் போதும்னு சொல்லி நீங்க வீட்டுல இருக்கிறப்ப கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட். அடியானுக்கு சனிக்கிழமை இங்க கரண்ட் போயிடுது கரெக்டா, அதனால வர முடியாம போயிடுது. மத்தபடி ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதனால அடியார்கள் எல்லாம் முடிந்த அளவுக்கு உங்களுடைய வருகையை பதிவு ஒரு நல்லது செய்யறவங்களுக்கு உற்சாகம் கொடுங்க. நாங்கெல்லாம் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு உற்சாகம் கொடுங்க. தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்க. திருப்புகள் நீங்க ஏன் சொல்ல மாட்டீங்கன்னு தெரியல. எல்லா பதிவும் இங்க வருது, ஆனா நம்ம பதிவு மட்டும் வேற எங்கேயுமே போக மாட்டேங்குது. எல்லா குரூப்போட பதிவும் நம்ம குரூப்ல விழுது. ஆனா நம்ம பதிவு நீங்க கேட்கலாம், எல்லா அண்டாக்குள்ள குண்டா நுழையும், குண்டா அது மாதிரி அப்படித்தானே குண்டா அது மாதிரி இந்த அண்டா எங்கேயும் போய் நுழையாதுன்னா அடியார்கள் சேர்க்க மாட்டாங்களா என்னன்னு தெரியல. சரி, எப்படியோ முடிஞ்சதுன்னா எல்லாரும் சொல்லுங்க. மற்ற அடியார்கள் ஃபார்வர்ட் பண்ணணுங்கய்யா. மற்ற அடியார்கள் அது வேற குடும்பத்துக்கு ஃபார்வர்ட் பண்ணணும். யாரும் அது செய்யறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஆமா, எல்லாரும் முயற்சி எடுப்போம் அப்படின்னு நம்ம செய்ய மாட்டேன்றாங்க. அது செய்யணுங்க எல்லாருமே. ஆமா, தேவையில்லாத செய்தியெல்லாம் பகிர்றோம். இந்த செய்தியை கண்டவுடன் கிழித்து விடுங்கள், இதை பார்த்தவுடன் உங்களுக்கு இதை நீங்க 4 பேருக்கு அனுப்பலன்னா நொரத்தள்ளி செத்துருவீங்க எல்லாம் செய்தி வருது. இதை பார்த்த உடனே ஷேர் செய்யுங்கள், இல்லாட்டி உங்களுக்கு கெட்டது நடக்கணும் உடனே ஷேர் செஞ்சிடறோம். அப்படி மூட பழக்க வழக்கத்தெல்லாம் ஷேர் பண்றோம். நல்ல விஷயங்கள் நம்ம எல்லாருக்கும் எளிமையா கொண்டு சேர்க்கணும். திருப்புகள் சேர்க்கணும்னு நினைக்கிறோம், திருவாசகம் சேர்க்கணும். இன்னும் பாருங்க 50 அடியார்கள் வர்றதே நமக்கு கஷ்டமா இருக்கு. 50 அடியார்கள் இருக்கிறதே நமக்கு இன்னும் கஷ்டமா. 5 வருஷமா நம்ம கூவுன்னு கூவுனா கூட 50 அடியார்கள் வர்றதே பெரிய விஷயம். சரி, நான் அதை பெருசா நினைக்கல. மற்ற விஷயங்களுக்கு நீங்க எல்லாரும் உதவி செய்யுங்க. நீங்க ஒன்னும் உதவி செய்ய வேண்டாம். ஒரு நிமிஷம் மட்டும் சொல்லிக்கிறேன். அம்மா இவங்க இருக்காங்களா? அவங்க பேர் என்ன? நம்ம சுபாஷினி அம்மா இருக்கீங்களா? சுபாஷினி அம்மா, அவங்களுக்கு ஒரு சின்ன சிறப்பு செய்யணும். சுபாஷினி அம்மா, சுவாமி இருக்காங்க. அம்மா சுபாஷினி அம்மா, சுபாஷினி அம்மா பத்தி ஒரு திடுக்கிடும் தகவல் இப்பதான் கேள்விப்பட்டேன். என்னடா ஒரு திடுக்கிடும் தகவல் என்னடான்னு பார்த்தா, நம்ம அடியார்கள் கிட்ட ஒரு சின்னதா ஒரு விண்ணப்பம் செய்திருந்தோம். உங்களால முடிந்த அந்த உதவிகள் செய்யுங்க. அது சும்மா புக்கு போறதுக்காக நம்ம கேட்டிருந்தோம். ஆனா இப்பதான் ரீசெண்டா ஒரு அப்டேட் கிடைச்சது. அம்மா கேட்ட நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்களால இயன்ற ஒரு விஷயத்த தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்காங்க. எந்த இன்டரப்ஷன் இல்லாம பல மாதங்களாக பல ஆண்டுகளாக யாருக்கிட்டையும் சொல்ல, எனக்கே தெரியாது, எனக்கு யாருக்கிட்டையும் சொல்லல. அம்மா ஒரு தொடர்ந்து அவங்களால, நான் சொல்றேன் இது பணத்துக்காக சொல்லல, ஒரு விஷயத்த தொடர்ந்து செய்றீங்கல்ல, அந்த தொண்டு இந்த எல்லா அடியார்கள் முன்னாலும் போற்றப்படுகின்றது. சுவாமி தொடர்ச்சியா செய்ததுக்காக பொன்னாடை இல்ல, இறைவனுடைய அந்த திருவருளையே அம்மாவுக்கு பொன்னாடைய அடியன் போற்றுற பெருவாழ்வு பெறணும். நீங்க உங்களுடைய தொடர்ச்சி யாருக்கிட்டையும் சொல்லணும்ன்றது எண்ணம் இல்லை, யாருக்கிட்டையும் அந்த எதிர்பார்ப்பு இல்லை. முழுவதுமாக தங்களுடைய பணிகளை பெருமானுக்காக செய்த இந்த விஷயம் சரியில்லை சேராது, கிரியிலே சேராது, தொடர்ந்து வருகின்ற ஞானத்திலே சேரும். அம்மா பொன்னாடை போத்துறாங்க, புஷ்பா அம்மா பொன்னாடை போத்துறாங்க. ஞானம் என்ற போர்வையே உங்களுக்கு பொன்னாடையாக போற்றுகின்றோம். அத்தனை அடியார்கள் சார்பாக தங்களுடைய திருவடியை அடியன் பல்காலம் வீழ்ந்து வணங்கின சான்றோர் நிறைந்த சபை. நல்லா இருக்கணும் சுவாமி. எல்லா அடியார்களும் உத்தரவு வாங்கிக்கலாம், நல்லபடியா எல்லாரும் இருங்க.
நீங்க வந்தா மட்டும் போதும். அதனால தயவு செய்து வந்துருங்க. எல்லாரும் புதன்கிழமை வரலன்னா நாங்க அட்டெண்டன்ஸ் எடுத்துருவோம். ஆமா என்று சொல்லி எல்லா அடியார்கள் திருவடியும் வணங்குகின்றேன். இனிமே ஆலயம் போயிட்டு சாலவும் தொழுங்கள், ஆலயம் சென்று சாலவும் தொழுங்கள். அந்த நிலையை அடியார்கள் டச் பண்ணிட்டு வாங்க, முயற்சியாவது செய்யுங்க. கண்டிப்பா அவன் உங்களுக்கு அருள் செய்வான் என்று சொல்லி அடியார்களிடம் விடை பெறலாம். அடியார்கள் அத்தனை அடியார் திருவடி வணங்கினேன். நன்றிங்க சுவாமி. உத்தரவு வாங்கிக்கலாம். அமைச்சர் நன்றி. திருவடி வணக்கங்க ஐயா. அனைத்து அடியார் திருவடி வணக்கம். உத்தரவு வாங்கிக்கிறேங்க ஐயா. உத்தரவு வாங்கிக்கிறேங்க. திருவடி வணக்கம் சிவா. அனைத்து அடியார் திருவடி வணக்கம். அனைத்து அடியார் திருவடி பணிந்து உத்தரவு வாங்கிக்கிறேன் ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவாய நம ஐயா. அனைத்து அடியார் திருவடி தாமரை வணங்கிக் கொள்கிறேன் ஐயா. சிவாய நம. திருவடி மீனாட்சி அம்மா உத்தரவு சாமி.